என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய உடன் பிறந்தார்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். பேசிய நம்முடைய தம்பி தங்கெல்லாம் நாம் எதற்காக கூடியிருக்கிறோம் என்பதை எடுத்து பேசிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த எதிர்வருகிற தேர்தல் களம், அதை நாம் எப்படி எதிர்கொள்வது? களத்தில் நம் பிள்ளைகள் வேட்பாளர்கள் நின்றாலும் கூட இந்த களத்தை நமக்கான களமாக மாற்றுகிற பேராற்றல் கொள்கை பரப்புரையாளர்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப படைப்பிரிவிற்கும் தான் இருக்கிறது. ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம் ஒரு தேசியனத்தின் விடுதலையை வெல்வது என்பது அது இராணுவ அரசியல். அறிவாயுதமேந்திய அரசியல் புரட்சியின் மூலம் ஒரு தேசியனத்தின் உரிமையை, அதன் விடுதலையை வெல்வது என்பது மக்கள் அரசியல். இப்ப அங்கு இராணுவ அரசியலில் ஏந்த வேண்டியது கருவி, அது கருவி ஏந்திய புரட்சி. நாம் முன்னெடுக்கிற இந்த களத்தில் நாம் ஏந்துவது கருத்தியல் புரட்சி. அந்த கருத்தியல் புரட்சியை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் இந்த கொள்கை பரப்புரையாளர்கள். பேச்சு என்பது ஒரு வலிமை மிக்க கருவிதான். அது ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். ஐயா இறை என்பவர்கள் அதை ஒரு சொல் கோழையாக்கும், ஒரு சொல் வீரனாக்கும், ஒரு சொல் உயிரை கொடுக்கும், ஒரு சொல் உயிரை எடுக்கும். இனிய சொல் இரும்பு கதவையும் திறக்கும் என்கிறார். அப்ப அத இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க வருந்தற்று என்று நம்முடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார் நமக்கு தந்தரளிய மறைமொழியில் அதை தான் சொல்றார். நம்முடைய பெரும்பாவளன் பாட்டன் பாரதி சொல்வதை தெளிந்து சொல், செய்வதை துணிந்து செய் என்று சொல்கிறார். இப்போ அது ரெண்டையும் தான் நம்ம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தெளிந்து சொல்கிறோம், துணிஞ்சு செய்கிறோம். இப்போ கொள்கை உங்களுக்கு புதிதாக நாம் சொல்ல வேண்டியதில் 15 வருடமாக அதை புரிஞ்சு தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு சேர்க்கிறீங்க. ஆனாலும் இந்த கொள்கையின் அடுக்குகள் வருங்கால நம் பிள்ளைகளுக்காகவும் புதிதாக வந்து நம்மில் இணைகிற பிள்ளைகளுக்காகவும் கொள்கை இந்த ஆட்சியின் வரைவில் அச்ச ஆவணத்தில் வந்து தெளிவாக நாம் தமிழர் கட்சி என்றால் என்ன, அது அடிப்படை. நாம் தமிழர் கட்சி அது எல்லா மக்களுக்கும். என் தம்பி கரிகாலன் கூட குறிப்பிட்டார், இது பிற மொழிவழி தேசிய மக்களை பகைக்குமா எதிர்க்குமா அப்படிலாம் இல்லை. அது அவர்களாக கருதி கொள்கிறார்கள், அதற்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நாம் தமிழர் கட்சி எல்லா மக்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் அரசியல் எல்லா உயிர்களுக்கும், நாம் தமிழர் கட்சியின் தலைமை அதிகாரம் எப்போதும் தமிழர்களுக்கு. ஏனென்றால் இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் அவர்களுக்கான நிலங்களை பெற்று பிரிந்து தனித்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டு வாழ தொடங்குகிறார்கள். இது இங்கே மொழிவழிய மாநிலங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரிக்கப்பட்டு விட்டது. ஒரு மாநில உரிமையிலேயே மிக முதன்மையான உரிமை மாநில உரிமை என்று பேசுவார்கள். அந்த மாநில உரிமையிலே மிக முதன்மையான உரிமை என்பதை அந்த மாநிலத்தை எந்த மொழிவழி தேசிய இனத்திற்கென்று அந்த மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மாநிலத்தின் அந்த இனத்தின் மகளோ மகனோ ஆள்வதுதான் முதன்மையான உரிமை. உரிமையிலே மிக முதன்மையான உரிமை.
அந்தவன் அந்த மண்ணின் மகன், அந்த இனத்தின் மகன் ஆளாது பிரிதொருவன் ஆண்டு அவன் வாழ்ந்தால் அவன் அடிமை. அவன் உரிமை பெற்ற இனத்தின் மகன் அல்ல, அடிமை இனத்தின் மகன். அப்ப நாங்க யார்? நாங்க அடிமையா வாழ தயாரா இல்லை. போராடி செத்தாலும் சாபமே ஒழிய மண்டியிட்டு வாழ்வதற்கு போராடி மாழ்வதே மேல் என்று வந்த மான பரம்பரை கூட்டம் அதை ஏற்க முடியாது. எங்க இனத்திற்கென்று ஒரு மாண்பு இருக்குது. மாண்பு அது உயிர்மை நேயும். உலகந்தழிவி நேசித்தேன் என்ற பேரன்பு எங்கள் மாண்பு. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது எங்களுடைய கோட்பாடு. இன்னைக்கு நாயகரா நீர்வீழ்ச்சிக்கு கீழே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதி வச்சிருக்குன்னா அந்த கோட்பாடு அவனுக்கு ஏற்புடையது. பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் பகுத்துண்டுவள் உயிர்கள் ஓம்புக. காக்கை குருவியும் எங்கள் சாதிதான், எங்கள் குலம்தான். அப்படி கோட்பாடு கொண்ட என் மாண்பை நான் பிரிதொரு இன மக்களை நேசிக்க மாட்டேன், வெறுப்பேன் என்று பழி சுமத்துபவர்கள் சிதைக்கிறார்கள், சிறுமைப்படுத்துகிறார்கள். இதுதான் எங்களுடைய வருத்தம். காவிரியில் தண்ணி தராத போது அடித்து விரட்டினார்கள். நாங்கள் எத்தனை கண்ணர்களை அடித்தோம்? முல்லை பெரியாற்றில் எங்களை அடித்து விரட்டினார்கள் தண்ணீர்கள். எங்கள் பிள்ளைகளை துன்புறுத்தி விரட்டினார்கள். கால்நடையாக நடந்து ஏதிலிகள் போல வந்தோம். எத்தனை மலையாளிகளை தாக்கினோம்? ஏன்? எங்கள் மாண்பு. எங்களை கொன்று குவித்தார்கள், வான்வெளியை தாக்கினார்கள். இராணுவ படை வைத்து, துப்பாக்கி வைத்து, பீரங்கி படைகளை வைத்து எங்கள் ஈழதாயகத்தில் கொன்று குவித்தார்கள். அப்பவும் என் தலைவன் மரபு வழி யுத்தத்தைத்தான், மரபு வழி போரைத்தான் கடைபிடித்தான். கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் குண்டு வீசிய என் தலைவன் பொது விமானத்தளத்தில் போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்? அவன் மாண்பு, அவன் பரம்பரை பழக்கம். நாட்டுக்குள் சாராயம் காட்சி விற்கிறார்கள், கள்ளச்சாராயம். காட்டுக்குள் வாழ்ந்த எங்கள் வீரப்பன் சாராயம் காட்சி வித்திருந்தால் தமிழ்நாட்டில் பெரும் முதலாளி ஆகியிருப்பான். ஏன்? அவன் மாண்பு. மது அருந்தவில்லை, சிகரெட்டு புகைக்கவில்லை, வெத்தலவாக்கு போடவில்லை, மனைவி தவிர பிரிதொரு பெண்ணை கனவிலும் நினைக்கவில்லை. ஏன்? அவன் மாண்பு. இவன் சந்தன காட்டில், அவன் வன்னி காட்டில். எங்கள் தலைவன். தமிழருக்கென்று ஒரு பிறவி மாண்பு இருக்கு. அதை ஏன் நீ சிதைக்கிற? எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம், எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரம், வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் கேரளம், வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் மராட்டியம் எங்க இருக்குது? ஒரு பிழை வந்தவரை எல்லாம் வாழ வைத்ததில் அல்ல, வந்தவரை எல்லாம் ஆள வைத்ததில் வந்துவிட்டது. அவன் தொடர்ச்சியாக தமிழர்களை ஆள வேண்டும் என்று எண்ணினானே ஒழிய, எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் போல தமிழர்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணல. இதாங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப வழி என்ன இருக்கு? எனக்கு இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், என் அதிகாரம், அது இப்ப எங்களுக்கு வேணும். அதாங்க இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கோட்பாட்டை பகுத்து உங்களுக்கு ஆவணத்தை நீங்கள் புரட்டினாலே ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே தொடக்கத்திலே அண்ணன் உங்களுக்கு கொடுத்துருவேன். அது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்க வேண்டியதில்லை. ஏன்? உங்கள் இலக்கு குறித்தாகிவிட்டது, உங்கள் பயணம் தொடங்கி ஆகிவிட்டது, உங்கள் பாதை தெளிவாக இருக்கிறது, பயண தூரம் அதிகமாக இருக்கிறது. அவ்வளவுதான். அதற்காகத்தான் என் பிள்ளைகளை கால்களை உறுதி செய்யுங்கள், கால்களை நன்றாக உறுதி செய்யுங்கள்ங்கிறோம். இதெல்லாம் நமக்கு தத்துவத்திலேயோ இலக்கையிலேயோ எந்த தடுமாற்றமும் நமக்கு இல்லை. கூட்டணி சேரக்கூடாது, கூட்டணி சேரு கொள்கை நிலைப்பாடு அது சேராது. நீ உயர்ந்த நோக்கத்தை கொண்டு அது உன்னை வழிநடத்தும்ங்கிறான். நாம் உயர்ந்த நோக்கத்தை கொண்டிருக்கோம், அது எப்படி வழிநடத்துது? எவனோடும் சேராதேன்னு தான் முதல்ல சொல்லுது. எங்களோடு சேருபவர்களை சேர்த்துக் கொள்வதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் தலைவன் பிரபாகரன் என்று ஏற்கணும், எங்கள் கொள்கை மொழி தமிழ் என்று ஏற்கணும், இது என் தேசம், தமிழ் தேசம் என்று ஏற்கணும்.
இந்த நிலத்தின் அரசியல் என் தேசிய அரசியல், தமிழ் தேச அரசியல் என்று ஏற்கணும். மலையை மலையாக பார்க்கணும், குவாரியாக பார்க்கக்கூடாது. ஆரை ஆறென்று பார்க்கணும், என் பூமி தாயின் ரத்த நாளம் என்று பார்க்கணும். நதியை அது மணல் அள்ளி வித்தால் கோடி கோடியா சம்பாரியது, மணல் குவாரியா பார்க்கக்கூடாது. இப்ப கோட்பாட்டில் நிறைய அவர்களுக்கும் நமக்கும் பொருந்தாமை இருக்கு, அதனால அது சரியா வராது. அது கொள்கையில் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இல்லை, சரியா கொண்டு போய் சேர்க்குறீங்க இதில். ஆனால் என்ன இப்போ இந்த தேர்தல் நேரத்தில், அது பின்னாடி உங்களுக்கு காலம் போக போக என்ன எடுத்து உங்களுக்கு அது அச்சு ஆவணமாகவே தந்துடுவேன். இதை நீங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து கூட ஒரு புத்தகமாக வச்சுக்கலாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ இந்தியம் திராவிடம் இதில் நம்ம எங்கே அடிப்படையில் முரண்படுறோம்? இந்தியம் எந்த மொழிவழி தேசிய இனத்தின் உரிமையும் நிலைக்க விடாது. அது இந்தியம் என்பது இந்தி பேசுகிற மக்களின் தாயகம்தான் இந்தியம். உதாரணமாக நம்ம 100 ரூபா வரி கொடுத்தா நமக்கு 20 ரூபா கொடுக்கும். பீகார் அது குஜராத்துக்கெல்லாம் 120 ரூபா கொடுக்கும். இந்த பாரபட்சம் தான் இந்தியம். உங்களுக்கு புரியுதா? அதுல இந்தியம் இந்தியை திணிக்கும், கட்டாயமாக்கும். திராவிடம் எதிர்ப்பது போல நடிக்கும், அது இந்தியை ஏற்கும். எந்த இடத்துல இந்தி இல்லை? எந்த இடத்துல இந்தி இல்லை சொல்லுங்க. இது தமிழ்நாடு என்று பெயர் இருக்குது, தமிழுக்கும் தமிழனுக்கும் இது நாடா? சுடுகாடு. என் ஊர் என் மண்ணுக்கு ராமநாதபுரத்துக்கு செல்லும்போது வெல்கம் டு ராம்நாடுன்னு எழுதிருக்கு. ராமநாதபுரம் உங்களை வரவேற்கிறது, நல்வரவு அப்படின்னு இல்லை. அது எழுதி கீழே எனக்கு வெல்கம் டு ராம்நாடுன்னு போடுறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பொது பயணிகள் வேற மாநிலத்திலிருந்து வர்றாங்க, அவங்களுக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. என் தாய்மொழியவே நிராகரித்து நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போடுற. இப்போ நான் வந்தேன் என்னவேன், நான் ஒரு கடப்பாறை எடுக்கிறேன்னு சொன்னல, அதை வச்சு பேப்பேன். சென்னை கடற்கரையில் தமிழ்நாட்டின் தலைநகரில் நீ நம்மன்னு எழுதியிருக்கா, கீழே சென்னையை ஆங்கிலத்தில் இதாண்டா வெங்காயம், அது தங்கிலீஷ்னு பேர் இருக்கு. நம்ம சென்னைன்னு சென்னையை தமிழ் எழுத்துல எழுத வேண்டியதானே? அப்ப நீ திட்டமிட்டு என் தாய்மொழியை சிதைத்து அழிக்கிற, அங்க நான் உன்னை எதிர்க்கிறேன். இங்க இருக்கிற கோட்பாட்டு முரண் அதான். இந்தியம் எது ஒன்றையும் தமிழ் எந்த ஒரு மொழிவழி தேசியத்திற்கு எதிராக காவிரியை அது மறுக்கும். நீங்க நுட்பமாக கவனிக்கணும். கர்நாடகாவை யார் ஆள்றா? பாரதிய ஜனதா, காங்கிரஸ். ரெண்டு எது? இந்திய கட்சி. இறையாண்மை, தேச ஒருமைப்பாடு, நாட்டுப்பற்று எல்லாம் பேசும். ஆனா கர்நாடகா என்று வருகிற போது அது இந்திய கட்சி அல்ல, மாநில கட்சி. கர்நாடக மாநில கட்சி. கன்னட மக்களின் உரிமையை பேசும், அப்ப அது இந்திய கட்சி இல்ல, மாநில கட்சி. திராவிடம் மாநில நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, அப்படிதான் இதுவரை சொல்லிட்டு இருக்கான். ஆனால் இந்திய நலனை பேசும். எப்படி வேறுபாடை பார்த்துக்க. கர்நாடகா காவிரியில காங்கிரஸ் தண்ணி தர மறுக்கும், அந்த காங்கிரஸ் கூட்டி சுமக்கும், தோல்லதுக்கு சுமக்கும் திராவிடம். தமிழ் தேசியம் வெறுக்கும், எனக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது, மான தமிழ் மகனின் ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. இது தமிழ் தேசியம். அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இங்க இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ் வெற்றிக்கு அவன் வந்தால் தண்ணி தர மாட்டான் தெரியும், வந்தால் மேகதாட்டு அணை கட்டுவான் தெரியும். ஆனால் எப்படி நீங்க அங்க போய் கட்சியின் தலைவராக இல்ல, தமிழ்நாட்டின் முதல்வராக எப்படி நீங்க போய் வாக்கட்டீங்க? அவனுக்கு அங்க இருக்கிற தமிழர்களை ஓட்டு போட சொன்னீங்க. யாருக்கு? எனக்கு தண்ணி தர மறுப்பவனுக்கு, என் உரிமையை தர மறுப்பவனுக்கு உரிமையை பெற்றுத்தர வேண்டிய இடத்தில் இருக்கிற ஒரு தலைவன், ஒரு நாட்டின் முதல்வன் எப்படி போய் வேலை செய்யலாம்? அதுதான் இது திராவிடம். எப்படி போய் வேலை செய்யலாம்? இது தமிழ் தேசியம். உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். போட்டு குழப்பிக்காத. ஸ்டெர்லைட் திணிப்பான், இவன் ஏற்பான். அணு உலை திணிப்பான், இவன் ஏற்பான். கேரளாவுக்கு வந்த அணு உலை எனக்கு எப்படி வந்தது? இதே காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அங்க ஆளும்போது இங்க அணு உலை வேண்டும் என்று பேசுகிற இந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கேரளாவில் கூடாது என்று சொன்னதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? என்ன காரணம்? அது நச்சு ஆலை.
நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் உயிரோடு வாழ்வது முதன்மையானது. அவன் முடிவு எங்கே கொண்டு போ. அப்ப இங்க எதிர்க்கிறவன் இங்க வையங்கிறான். காரணம், தமிழ் தேசிய மக்களின் அரசியல் இல்ல, தமிழர்களுக்கு எதிரான அரசியல். உலகத்தின் மிக மூத்த ஒரு தொல்குடி சமூகம் தமிழ் சமூகம் தனக்கென்று ஒரு தேசம் அடைய வேண்டும் என்கிற ஒரு புனித கனவை சுமந்து தமிழீழ மண்ணில் தங்கள் உயிரையே கொடுத்து போராடி மாண்ட மறவர் கூட்டத்தை பயங்கரவாதம், பிரிவினைவாதம் என்று பழி சுமத்தி பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்து நாட்டு இராணுவத்தையும் கொடுத்து உதவி என் தேசியனத்தின் தேச விடுதலை கலவை அழித்த காங்கிரஸ் இந்திய கட்சி கூட நின்று துரோகத்தை செய்த கட்சி திராவிட கட்சி. இந்த கட்சி திமுக, இந்த ரெண்டு கட்சி, இது இந்தியம், அது திராவிடம். அப்ப அந்த தேச விடுதலையே எமது இறுதி இலக்கு என்று இந்த களத்தில் நிற்பது தமிழ் தேசியம். இவன் ரெண்டு பேரும் என் பரம்பரை பகைவன் என்று களத்தில் நிற்பவன் தமிழ் தேசியம். இதுதான் இங்க இருக்கிறது. தமிழ் தேசியம் தன் தலைவனாக என் தேசிய இனத்திற்கு, என் இனத்திற்கு நான் விழுந்தாலும் சரி என் இன மக்கள் எழுந்தால் போதும், நான் செத்தாலும் சரி இன மக்கள் வாழ்ந்தால் போதும் என்று களத்திலே நின்று கடைசி வரை போராடிய வீரம் மறவன் பிரபாகரன் எங்கள் தலைவன் என்று ஏற்பது தமிழ் தேசியம். இத்தனை கோடி மக்கள், இத்தனை பெரிய வேந்தர்கள், சேர சோழ பாண்டியன் முப்பெரும் வேந்தன் ஆண்டான், உலகம்புறா வென்றான், அருண்மொழியும் அவன் மகனும். பயன் என்ன? கொடியேற்றினான், என்னை குடியேற்றினானா? இல்லை. என் இனத்திற்கென்று தேசம் தேவை என்று எவனாவது கனவு கண்டானா? இல்லை, இல்லை. தமிழனுக்கு திருக்குறள் தான் வேதமாக இருந்திருக்க வேண்டும். எங்கள் தாத்தா மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகள் தமிழனுக்கு மறையாக திருக்குறளா இருந்திருக்க வேண்டும். 70 ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருக்குறளை இவன் படிக்கவே இல்லையடா என்று பதறுகிறார். எனக்கு தேசம் இல்லை, அந்த கனவு என் முன்னவனுக்கு இல்லை. என் இனம் பிறந்ததிலே தமிழர்களுக்கென்று தனித்த தாயகம் வேண்டும் என்று கனவு கண்டவன் எங்கள் தாத்தன் சீபா ஆதித்தனார். நாம் தமிழர் என்கிற கட்சியை தொடங்கியவன். அந்த கனவை நிறைவேற்றும் என்று களத்திலே உயிரை ஆயுதமாக ஏந்தி நின்றவன் எங்கள் தலைவன் பிரபாகரன். இந்த நிலத்தில் தமிழர்களுக்கு என்று தனித்த தாயகம் வேணும், தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்று களத்திலே நின்றவன் என் தாத்தா கலிய பெருமாளும் என் அண்ணன் தமிழரசன். மக்கள் அரசியல் களத்திலே அது எடுபடவில்லை. ஏன்? அது வன்முறை, அது பயங்கரவாதம், தீவிரவாதம் என்று வழி சுமத்தினார்கள். ஆனால் எந்த இராணுவத்தை வைத்து, எந்த ஆயுதத்தை வைத்து நீ மக்களை அழித்து ஒழிக்கிறானோ அந்த ஆயுதத்தை வீழ்த்தி என் அன்னை தமிழ் சமூகத்தை விடுதலை பெற வைக்க வேண்டும், தனிநாடு அடைய வேண்டும் என்று எங்கள் தலைவன் போராடினான். அந்த தலைவனை எதிர்ப்பது இந்தியம், திராவிடம். அவனை தலைவனாக ஏற்பது தமிழ் தேசியம். உலக பேரினத்தின் ஒரே தலைவன். ஏன்? என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம் வேண்டும் என்ற கனவை சுமந்தவன் எவனோ அவன்தானடா என் தலைவன். என் மொழி அழிந்து விடக்கூடாது, என் இனம் எவனிடத்திலும் மண்டியிடக்கூடாது, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்று களத்திலே நின்றவன் என் தலைவன். அதனால் அவன் எங்கள் தலைவன், எங்கள் உடன் பிறந்தவன். எங்களுக்கு ஒரு கோட்பாடு உண்டு உலகத்தீரே, தகப்பனையோ தலைவனையோ நான் கடன் வாங்க முடியாது. தகப்பன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என் இரத்தவனாக இருக்க வேண்டும். அப்படித்தான் நாங்கள் எங்கள் இரத்தவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றிருக்கிறோம். யாரும் மார்க்ஸை ஏற்கிறோம், வழிகாட்டி, எங்களுடைய வழிகாட்டி. ஆனால் அம்பேத்கர் எங்கள் வழிகாட்டி. ஆனால் தலைவன் என் பாட்டன் அயோத்திதாசனும் இரட்டைமலையும் MC ராஜாவும் தான். மார்க்ஸை ஏற்கிறோம், ஆனால் என் மண்ணில் என் தாத்தன் சிங்கார வேலனும் ஜீவானந்தமும் நல்லகனும் தான் என் தலைவன். எனக்கு அப்படிதான். ஆள் இல்லாதவன் எவனாவது சேர்த்துக்கிட்டு திரிவான். ஏன்? வரலாறு இருக்கிறது, நான் தேடுகிறேன். வரலாறு இல்லை, நீ திருடுகிறாய். எனக்கு என்ன, நீ என்ன பூச்சாண்டி கேட்ட?
என்னோட நீ மோதி வென்று காட்டா. கருத்தியல் போர்ல என்னை என் பிள்ளைகளை நீ வென்று காட்டிடா பாக்குற. எவனாவது ஒருத்தன் என் முன்னவர்கள் என் தலைவன் எடுத்த ஆயுதத்திற்கு எதிராக உலகத்தில் எல்லா பயிலும் ஆயுதம் வச்சிருந்த திராவிடம் இந்தியன். ஆனால் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள், நானும் என் பிள்ளைகளும் எடுத்திருக்கிற இந்த அறிவாயுதத்துக்கு எதிராக ஒருவன் ஆயுதத்துக்கு அந்த அறிவாயுதத்துக்கு வென்று காட்டுறாப்பா. ஒரு கருத்து ஒன்னு நேர் நின்று வாதிட முடியாது. சந்துக்குள்ள தோண்டுக்குள்ள இருந்து புறணி வச்சுட்டு இருப்பேன். கோட்பாடு என் தம்பி சொர 4 கூட்டம் நம்மளை எதிர்த்துன்னு விடுறா. நமக்கு போட காசு இல்லை, அவங்களாவது போட்டு நம்மளை பேசிட்டு என்ன என்ன இருக்கு உன் கோட்பாடு? இந்தியத்திற்கு மும்மொழி, திராவிடத்திற்கு இருமொழி. அடுத்தவன் மொழி எனக்கு அறிவாக முடியாது. என் அன்னை தமிழே எனக்கு அறிவு மொழி, அறிவியல் மொழி, புவியியல் மொழி, வரலாற்று மொழி, எல்லாம் பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி. என்னுயிர் தாய்மொழி தமிழ், எனக்கு அது கொள்கை மொழி. ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி. தட்ஸ் ஆல். இது பெரிய வேலை. இது பல 3 மணி நேரம் பேசணும். ஒரு 3 மணி நேரத்தில் இல்லை, பல 3 மணி நேரம் பேசணும். அதுக்கு இது நேரம் இல்லை. அப்போ அதுல ஒரு குழப்பம் இல்லை. அண்ணன் பற்ற வச்சு தர்ற நெருப்பை எடுத்துக்கிட்டு நீ அங்கங்கே 100 மெழுகுவர்த்தியை கொளுத்து, அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துக்கிட்டு நீ அங்கங்கே 100 மெழுகுவர்த்தியை கொளுத்து. புரியுதா? எனக்கு யாரு தீப்பந்தம் கொடுத்தது? 500 ஆண்டுகளா அதுதான் இருக்கு. நீ தத்துவத்திலே நம்மள மாதிரி வளமையான வலிமையான கூட்டம் உலகத்தில் எவனும் கிடையாது. உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்களடா நாம். நம்ம அப்பா நம்மாழ்வார் சொன்னாடா, டே மகனை நம்ம அறிவை கடன் கொடுத்துருக்கோம்டா. என்னடா தமிழ் அறிவியல் மொழி இல்லை? நீங்களே சொல்ற 5000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழன் இரும்ப உரிக்கிற தொழில்நுட்பம் வச்சிருந்தான். அது இல்லையா? தன்னிழல் தரையில் விடாத நுட்பத்துல பெருவிடார்களை கட்டிக்காண்டா என் பாட்டை. ஓடுகிற நீரை தடுத்து பானா வடிவில் கட்டி ஒரு அணையை கட்டி நீத்துக்காண்டா. எத்தனையோ மன்னர் இருந்தான்டா. அவன் தான்டா கரிகாலன் தானடா. கரிகால் பெரு வளத்தான் என்று மண்ணை வளமாக்கிய வாட்டன கரிகால் பெருவளத்தான் என்று பெருமை பெற்றோம் நம்முடைய முன்னவன். என்ன நமக்கு எதுல குறைஞ்சு போச்சு? என்னடா அரசியல் பிழைத்தோருக்கு அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுற. குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. இதை தாண்டி ஒரு தத்துவம் சொல்றான். சொல்ற எங்கடா இருக்கு கோட்பாடு? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதோடு முற்று பெற்றுச்சு. இதுக்கு மேல கருத்தே தேவையில்லடா. முறை செய்து தன் குடிகளை காப்பாற்றுகிற மன்னவன், அமைச்சு, ஆட்சியாளன் இறை என்று வணங்குவான்டான். தூங்காமை கல்வி துணிவிடமை இவை மூன்றும் நீங்கா நிலநான் ஒருக்குன்ட்டான். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தருக்கு அழகு. என்ன நீ புதுசா போய் தத்துவம் கொண்டு வர? ஒரு பசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. இவ்வளவுதான்டா. என்னடா உன் கொள்கை? இதுதான். குடிதொழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. அவ்வளவுதான் கொள்கை, கோட்பாடு. இந்த கூட்டணி கூட்டத்தை பார்த்தாலே அண்ணன் பள்ளி பாபா சொன்னதாண்டா, நாயா இருந்து 4 வீட்டுல நக்கி சாகிறதுக்கு சிங்கமா இருந்து ஒரு நாள் கர்ச்சிச்சிட்டு செத்து போ அப்படிங்கிறாப்ல. புரியுதா? எனக்கு முன்னாடி என்னை மாதிரி நெஞ்சு வெடிக்கு கத்தி கத்தி ஆதங்கத்துல செத்து போடா டே, மானத்தோட வாழ்ந்து செத்து போட. உலகம் முழுமைக்கும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் இதுதானே என் உடன் பிறந்தவர்களே. ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்ற நிலை இருக்குமானால் நான் எழுந்து நின்று இறந்து போவேன்கிறான். யாரு? சேகுவேரா. அதானே 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமா சாவது மேலானது. ஹோசிமின் 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வது, ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது. யார்? அண்ணல் அம்பேத்கர்.
எல்லாவற்றையும் வாசித்து நேசித்து சுவாசித்த ஒரு மறவன் வர்றான்டா. 1000 ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது. நிறுத்தல. அதோடு அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதை விட மேலானதுன்னா யாரு? நீ நானும் யாராடே? இவங்கள மாதிரியாடா மானம் மறவனின் பிள்ளையடா. நம்ம வீரமறவன் பிரபாகரன். இந்த உடம்புல பரம்பரை ரத்தத்துல ஒரு வீர மறவன் இருக்குடா. வெள்ளக்காரன் பீரங்கி வச்சு சுடுவான், துப்பாக்கி வச்சு சுடுவான். அப்புறம் எதுக்குடா போனா நம்ம பாட்டம் புளித்தவன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம் தான்டா பெருசு. சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு சாபம்டா. அதான்டா நம்ம கோட்பாடு. அப்படிதான்டா நம்ம பாட்டம் புளித்தவன், அப்படிதான்டா மருது பாண்டியா, அப்படித்தான்டா தீரன் சின்னமலை, அப்படிதான்டா நம்ம பாட்டி, அப்படிதான்டா நம்ம பாட்டன் அழகுமுத்துக்கும். எவன் இது பண்ணா என்ன? மன்னிப்பு கேட்டால் வாழலாம். போட மன்னிப்பு கேட்டு வாழ்வதை விட மரணித்து போவது மேலானது என்பதுக்காக தூக்குல தொங்கனவன் வம்சத்தில் வந்த வேணாம். நீ இந்த அவன் 100 கோடி கொடுப்பான், 3 கோடி கொடுப்பான், 30 சீட்டு கொடுப்பான், 40 சீட்டு. நாடு என்னது? அதிகாரம் என்னது? எங்கள் கனவை உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் இன சொந்தத்தை, என் தாய் நாட்டை மாற்றி படைக்க இருக்கிற எங்கள் கனவை இந்த கூட்டத்தில் எந்த கூட்டத்தோடு சேர்ந்து நிறைவேற்ற முடியும்? என் உடன் பிறந்தவர்களே, யாரோடு சேர்ந்து செய்வ? சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது. அந்த சுற்றுச்சூழலை உச்சரித்து பேசவே சிலவருக்கு வராது. சுற்றுச்சூழலா? சுற்றி ஊழல் இருக்கும்போது சுற்றி சூழல் எங்க இருக்கும்? என்னப்பா காலையில வர ஏன் நேரம் ஆயிடுச்சு தெரியுமில? பாட்டு என்னம்மா தேவி சக்கம்மா, நாடு நாசம்மா போச்சு தே நியாயம்மா, பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை, பச்சை புள்ளைக்கு பாலியல் தொல்லை, என்னம்மா தேவி சக்கம்மா உலகந்தலகில. பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் ஓட்டு கேட்கும்போது பாடணும்ல? பல வேலைகள் கடையில் இதுவும் நடக்குது தம்பி, சும்மா கிடையாது. என்னடா ஒத்தருவாதாரேன் யா உன்னை புத்தட்டுந்தாரேன், அது அப்படி இல்லை. 1000 ரூபாதாரான் அரிசியும் பருப்பும் தாரான், அத்தை ஒண்ணு ஏன் அத்தை மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். அவரு இவ 1000 ரூபாயும் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வருந்தானா? எப்படி எப்படி ஏன் கொலுசு முக்குத்தி தாரா, குடிக்க குவாட்டிருந்தாரா, கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம். என் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். என் மிக்சி கிரைண்டர் தாரான், அடி மசாலா சாமானும் தாரான், மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இவ ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம், அந்த மசாலா பொருளும் வேணாம், அந்த மனங்கட்ட மச்சான் நான் மாற்றி போட மாட்டேன். விவசாயிக்கு தான் போடணும். இந்த வேலையும் நடந்துட்டு இருக்கு. அவன் காலையிலேருந்து நேற்றுலேருந்து அவனுக்கு ஒரு சிங்கிள் அட்டாக், நமக்கு பல அட்டாக்கை போட்டுட்டு போயிருக்காங்க. முதல்ல ஒரு 2 கோடி வரும்னே அப்படின்னா சரி இரு எடுப்போம், பிச்சை எடுப்போம், நல்லா காசு தர்றோம்னாலாம் மாநாடு நெருங்குதுன்னவனா அழைச்சா எடுக்க மாட்டேன், காசு தான் கேட்பாப்புல அப்படின்ட்டு ஓடுறான். 4 கோடின்னா 40 தொகுதியை வேலை செஞ்சிடலாமாடா, மாநாடு போடணுமா? என்ன இது, என்ன பண்றதுன்னு தெரியல. கொள்கையில் நமக்கு எந்த தடுமாற்றமும் இல்லை. அவங்க சொல்றது மாதிரி போட்டி மும்முனை போட்டி தான், நமக்கு எம்முனையிலையும் போட்டி கிடையாது.
இந்திய துணைக்கண்டத்திலே நம்ம அரசியலுக்கு போட்டியாளர் கிடையாது. ஏன்னா நம்ம எடுத்து வைக்கிற தத்துவத்திற்கு எவனும் எதிர் நிற்க முடியாது, எவனும் இல்லை. ஆனால் என் அன்பு பிள்ளைகள், எடுத்து சொல்வதை ரொம்ப அழகுற சொல்வது, மக்கள் ஏற்கும்படி சொல்வது என்னன்னா, ஆனால் காந்தியடிகள் சொல்வது, நீ வாயிலிருந்து எடுத்து பேசுகிற வார்த்தை கேட்பவன் செவிவரைதான் சென்று சேருங்கிற. ஆனால் நீ இதயத்திலிருந்து எடுத்து பேசுகிற சொற்கள், வார்த்தைகள் செவியும் சென்று அதற்குள்ளே போய் அவன் சிந்தனையை தொட்டு செயலாக்கம் பெறுங்கிறான். அப்பதான் அதை யோசிக்க வைக்க வணங்குறாப்புல. அப்ப இதயத்திற்கு நெருக்கமாக மக்களுக்கு நீங்க பேசணும், மக்களின் மொழியில பேசணும், மக்களுக்கு அதை புரியும்படி சொல்லணும். இப்போ உதாரணமா, இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாருங்க, மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப மணிப்பூ அடை அதுபோர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒழுகி நடந்தாய் வாழி காவேரி. இது இளங்கோவடிகள் காவேரி அழகுற பாடி வரவேற்கிறார். இப்படி இருகரையிலும் நிற்கிற மரங்கள், அதில் இருக்கிற வண்டுகள் அப்படி இன்னிசைக்கிறது, ரிங்காரம் இடுது, பாட்டு பாடுது, கேட்க நல்லா இருக்கு. அந்த பூக்களை உதுத்து அது ஆதியில் அந்த தண்ணிக்களை விடுது, காவிரி நதி ஆறில் விடுது. அந்த பூக்கள் நிறைஞ்சு மிதக்கும் போது அது பூக்களால் ஆன ஆடையை உடுத்துனது போல இருக்கு. அங்கங்கே கெண்டை மீன்கள் துள்ளி விளையாடுது. அது அந்த காவிரியின் கண்கள் போல இருக்குதான். அந்த துள்ளி குதிக்கிற கெண்டை மீன்கள் தான் உன் கண்களா அப்படின்னு கேட்குறான் இளங்கோ. கேட்டு இடுப்பை வளைச்சி நெளிச்சு அசை போட்டு நடை போட்டு வருகிற காவிரியே வா அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம பாட்டையும் இளங்கோ வரவேற்கிறான் அப்படிங்கிறது செய்தி. இங்கே நம்ம அப்பா இப்படி எல்லா நதிகளும் இடுப்பை வளைச்சு நளிச்சு நடைபோட்டு வரும், அதுக்கு நாம என்ன செய்யணும்? கரை நெடுக மரம் நடுக. செய்தி என்னது? கரை நெடுக மரம் நடுக. இதுதான் இங்க. அப்போ செய்தியை மக்களுக்கு எப்படி கடத்துவது என்பது அது ஒரு பேராற்றல். அவர்கள் மொழியில சொல்லணும், மக்கள் மொழியில சொல்லணும். அதை நீங்கள் சொல்கிறது பாருங்கள், நேரம் ரொம்ப முக்கியம். தம்பிகள் பேச சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த குறையை நீங்கள் களையணும். இனி வரும் காலங்களில் அது இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 15 ஆண்டுகளை கடந்து போகிறோம். 10 ஆண்டு கால அரசியல் தேர்தல் களத்தில் நிற்கிறோம். இப்போ 10வது ஆண்டில் நிற்கிறோம். 10 ஆண்டுகளில் தனித்து நின்று 8.22 6 மணி நேரமாக நம்ம வாக்கை எண்ணலை. எண்ணிருந்தால் 10 கூட போயிருக்கலாம், 11 கூட போயிருக்கலாம். ஒரு புது சின்னத்திற்கு இந்தியாவை யார் ஆள்றதுங்கிறதுல தேடி நம் மக்கள் தனித்த ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால் நம் மக்கள் மகத்தானவர்கள், நம்மளை பெற்றவர்கள், நம் உடன் பிறந்தார்கள், மகத்தானவர்கள். சாதி சொன்னார்கள், மதம் சொன்னார்கள், சாராயம் கொடுத்தார்கள், சாப்பாடு கொடுத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், மூக்கத்தி கொடுத்தார்கள், கொலுசு கொடுத்தார்கள், அண்டா மிக்சி கிரைண்டர் எல்லாம் கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் விட்டு மான தமிழ் மக்கள் நம்மை தேடினார்கள். அப்படினால் தேடல் மக்களுக்குள்ள இருக்குது. அப்போ அதில் தேடி இவ்வளவு தூரம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக 8.22 விழுக்காடு கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால் இது வரலாற்றில் மிகப்பெரிய மாறுதல். திரை கவர்ச்சியாக பயப்படாத. என்ன கேட்பாங்க, என்ன உங்கள் தம்பியை பார்த்து பயந்துட்டீங்கன்னா? உறுதியாக பயப்படுறேன். என் பிள்ளைகள் பயப்படுவாங்க. ஏன்? இந்த மண்ணை மக்களை உண்மையிலேயே பேரன்பு கொண்டு நேசிக்கிற எவனும் பயப்படுவான். ஏன் பயப்படுவான்? ஒரு பெரும் கனவு. இதுவரை இந்த நிலத்தில் இருக்க தீய அரசியலை மாற்றி ஒரு நல்ல அரசியலை கட்டமைத்து மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவ வேண்டும் என்று தவிக்கிற எவனுமே பயப்படுவான். ஆனால் எந்த துணிவில் களத்துக்கு போறோம்? திரை கவர்ச்சி மங்கும், இன எழுச்சி எப்போதும் பொங்கும். அதனால அதை போட்டு குழப்பிக்காத. அங்கே நிற்பவர்கள் நம்ம உடன் பிறந்தவர்கள், அவருக்கும் சேர்த்து நாம் களத்தில் நின்று போராடிட்டு இருக்கோம். வேளாண் குடிமகன் உழுவதும் விதைப்பதும் விளைய வைப்பதும் அறுவடை செய்வதும் அவன் வீட்டின் பசியாறுவதற்கல்ல, அவனுக்கு 10 மூட்டை போதும். இப்போ என் தம்பி வச்சுன்னு விவசாயம் அறுத்து 50 மூட்டை வந்திருக்கு, சாப்பாட்டுக்கு வச்சாச்சு, மீதி எல்லாம் அம்மா எடுத்துட்டு போய் அன்னைக்கு அடுத்த நாளே வித்துருவான். அந்த யாருக்கு? உலகத்தாரின் பசிக்கு, நாட்டு மக்களின் பசிக்கு. அப்ப அது மாதிரி தான் நீ வேலை செய்யணும். தலைவர் நமக்கு என்ன கற்பிக்கிறார்? நம் விடுதலையை ஆதரிப்பவர்கள், ஆதரிக்காதவர்கள்
ஏற்பவர்கள் எதிர்ப்பவர்கள் எல்லாருக்குமான தேசம்தான் நாம் அடைய போராடுறோம். அப்படின்னா யாருக்கு? எல்லாருக்கும் சேர்த்தா நம்ம போராடிட்டு இருக்கான். 150 கோடி மக்கள், மொத்தமா 15-16 லட்சம் தான் ராணுவ வீரர் இருப்பான். இவன்லாம் சொகுசா படுத்திருக்கிறதுக்கு நம்ம காஷ்மீர் பணியில துப்பாக்கி கூட இருக்கணுமா நினைச்சான்னு வச்சுக்க, ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப எல்லாருக்கும் சேர்த்து போராடுவது என்பது நம் பிறவி கடமை. அதை புரிஞ்சுக்கிட்டு களத்துல நிக்கணும். நேரம் இங்கே பொன் போன்றதல்ல என் உடன் பிறந்தவர்களே, உயிர் போன்றது. இந்த பொன் போனால் இன்னொரு பொன் வாங்கிக்கலாம், இந்த உயிர் போனால் இன்னொரு உயிர் வராது. அதனால நேரத்தின் அருமை தெரியாதவன் வாழ்க்கையின் அருமை தெரியாதவன். நீங்க ஒரு பேச்சாளர், ஒரு பரப்புரை செயலாளர் வர்றார், ஒரு பரப்புரையாளர் வர்றாருன்னா எது சம்பந்தமான பேச்சு, எது சம்பந்தமான விவசாயிகள் போராட்டம் பேசுறோமா, இல்லை காவிரி நதிநீர் உரிமை அதுக்காக பேசுறோமா, மீனவர் படுகொலையை கண்டிச்சு கூட்டமா, அது சம்பந்தமான தரவுகள் இருக்கணும். இங்கேதான் வணக்கமே தேவையில்லைங்கிறமே. மாவட்ட செயலாளர் அவர்களே, வட்ட செயலாளர் வண்டு முருகன் அவர்களே, சதுர செயலாளர்கள் சந்திரன் அவர்களே, அதெல்லாம் இங்க தேவையில்லையா? ஏன் நேரத்தை நீ வீணடிக்கிற? எடுத்தவொடனே எல்லாருக்கும் வணக்கம், செய்தியை சொல்லிட்டு நன்றி, இவ்வளவுதானே. நம்ம கட்சியில் அது கிடையவே கிடையாது. கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற மாநில செயலாளர் அதெல்லாம் கிடையாது. அது ஏற்பாடு செய்யறதுக்கு தான் கட்சியில் இருக்க. அப்புறம் எதுக்கு போட்டு அவர்களை இவர்களை ஏன் கட்சியில் நீங்கள் தலைவர், துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் போடுற? சும்மா இருக்கும்போது இங்கேருந்து அங்கே ஓடுற, அங்கேருந்து இங்கே ஓடுற, அணியிலோட கொஞ்சமாக தாவது, நீ அதை விட ரொம்ப தாவிக்கிட்டு இருக்க. நீ இதில் பொதுச் செயலாளர், நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் விலகி கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போனார், விளங்கும்டாடே. இதில் இந்த பதவி ஆசைக்கு அலையிறத முதல்ல விடணும். அது ஒரு பெரிய உளவியல் நோய். நம்ம கட்சியில் பதவி என்பது பணிதான். இவர் முதல்ல நீ யாருன்னு நான் உனக்கு சொல்றேன் கேட்க. நீ யாருன்னா இனத்திற்கு, நாட்டு விடுதலைக்காக நான் முதல்ல போய் சாகுறேன், இல்ல நான் முதல்ல போய் சாகுறேன், இல்ல நான் முதல்ல போய் உயிரை கொடுக்குறேன்னு போட்டி போட்ட ஒருத்தர் காம்பாரு. அந்த கரும்புலி மறவர்களின் ரத்தத்தில் வந்தவை. நீ சும்மா வந்துகிட்ட அது எனக்கு அப்படி போய் உயிரை கொடுத்தவன் இளங்கோ. ஆனால் உயிரை கொடுக்க இருந்தவன் புகழ்மாறன். அவன் எனக்கு பாதுகாப்புக்கு அவன் அந்த இளங்கோ 10 முறை பல முறை கடிதம் எழுதி 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 இந்த புகழ்மாறன் போக இருந்த இடத்த அவன் வாங்கிட்டான். கடைசியா அங்க போய் ஆணையர் அந்த அனுராதபுர தாக்குதலுக்கு போயிட்டு அவன் உயிர் போற நிலையில் தலைவருக்கு அனுப்பிய செய்தி இன்னும் இருக்குது. தலைவர் பத்திரம், அவ்வளவுதான் சொன்னான். அப்போ ஒரு தலைவன் எப்படி உருவாயிருக்கான் பாருங்க. நீ சாதாரண வீர் தலைவனுடைய பிள்ளை இல்லை. நீ 21 பேரை அனுப்பிட்டாரு. அந்த 21 பேருக்கு தெரியாமல் அவனை உளவாக்க 3 பேர் அனுப்புறாப்புல. என்ன சொல்லி அனுப்புனாரு? நம் எதிரி இராணுவம் தானே ஒழிய இராணுவ வீரர்களின் குடும்பத்தினர் கூட கிடையாது. நீ தாக்குதல் நடக்கும் போது இராணுவ வீரர்களின் மனைவியோ அல்லது குழந்தைகளோ குடும்பத்தாரோ வந்துவிட்டால் உன் உயிரே போற நிலைமையிலும் தாக்குதலை தொடரக்கூடாது. இப்படி ஒரு தலைவனை உலக வரலாற்றில் காட்டுறான். உலக வரலாற்றில் எந்த இனத்திலும் இப்படி ஒரு தலைவனை காட்டுறான். காட்டு பார்ப்போம். ஆனால் இந்த 21 பேரும் நீ நம்ப முடியாது. 6 மாசம் சாக்கடை குழிக்குள்ள உட்கார்ந்து இருந்திருக்காண்டா. சாக்கடை குழிக்குள்ள தகுந்த உரிய நேரம் கொக்கக்க கும்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்துங்கிறான்ல, அந்த மாதிரி ஓடுமீன் ஓட உருமீன் வருமளவும் காத்திருந்ததாம் கொக்குங்கிற மாதிரி அப்படியே காத்திருக்கான். 6 மாத காலம் சாக்கடை குழிக்குள்ள கழிவு நீர் ஓடுற குழிக்குள்ள உட்காந்துருக்கான். என்ன வெளிச்சம் இருக்கும், என்ன காத்திருக்கும், என்ன அப்ப எவ்வளவு பெரிய வெறிடா என் தாயக விடுதலை அடையணும்னு. அந்த வெறியில ஒரு துளி இருந்தாலும் அண்ணன் ஜெயிறது உனக்கு சரின்படும். சமரசம்ங்கிறது செய்யாத. கவி அரசு கண்ணதாசன் நம் தாத்தா நமக்கு என்ன சொன்ன? சமரசம்
ஒரு தடவை செஞ்சுட்டா வாழ்நாளின் கடைசி நொடி வரை நீ அதாண்டா செய்யணும். எப்படின்னு, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு அமைச்சர் ஆகிட்டேன். என் தம்பி வர அருஞ்சேசியில் வந்து அண்ணே ஒரு 10 லட்ச ரூபா தரேன்றாப்புல, இந்த இடத்துல கையெழுத்து போட்டு விடுங்கண்ணே. போட்டோம். ஒரு தடவை இதோட நிறுத்திக்கிறோம்னு. அடுத்து போயிட்டு அண்ணே இந்த அவருக்கு போட்டது மாதிரி இந்த ஒரு தடவை மட்டும் அண்ணே, அவருக்கெல்லாம் போட்டி இல்லைண்ணே, எனக்கு ஒரு தடவை. கடைசி வரை கையெழுத்து போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். புரியுதா? அதாவது லெலின் சொல்றான் பாரு, சரி என்று பட்டதை உலகமே தடுத்தாலும் எதிர்த்தாலும் செஞ்சிரு, தவறென்று பட்டதை உலகமே செய்ய சொன்னாலும் செய்யாத. விவேகானந்தர் என்ன சொல்றாரு? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத, ஆனா உண்மைக்காக நீ எதையும் விட்டு கொடுக்க தயாரா இருங்கிறப்ல. நம்ம தாத்தா என்ன சொல்றாப்ல? நீ உண்மையை பேசு, உறக்க பேசு, இறுதி வரை பேசு, உறுதியாக பேசு, நீ தாண்டா உண்மையிலேயே வீரங்கிறப்ல. யாரு? நம் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நமக்கு கற்பிக்கிறாப்ல. நம்ம உண்மையை பேசுறோம், உறக்க பேசுறோம், சத்தியத்தை பேசுறோம், சத்தமா பேசுறோம். தம்பிகளே, உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும். பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும். தாளம்பூவை தலையில் மறைத்தாலும் வாசம் மறையாது. எப்படி? வாசம் மறைவது கிடையாது. சத்தியத்தை உலகில் எவனும் சதியால் மறைத்தது கிடையாதுங்கிறாப்ல. எப்படி? தாளம்பூவையின் தரையில வைத்து மறைச்சாலும் வாசம் மறைவது கிடையாது. நீ வச்சு கொண்டைக்குள்ள போட்டு தாளம்பூ மூடிட்டாலும் வீசும். எப்படி சொல்றான் பாரு, சத்தியத்தை உலகில் எவனும் சதியால் மறைத்தது கிடையாது, வென்றது கிடையாதுங்கிறான். நம் தாத்தன் பட்டுக்கோட்டை யாருக்கு? எனக்கும் உனக்கும் தான். அதான் நீ அதை பத்தி கவலையே படாம இரு. தலைவன் நமக்கு என்ன சொன்னா? வரலாறு நமக்கு வழிகாட்டுகிறது, சத்தியம் நமக்கு சான்றாக இருக்கிறது, சாட்சியாக இருக்கிறது. நாம் உறுதியாக வெல்லுவோம். ஏன்? நாம் சத்தியத்தின் மக்கள். நாம் சாதாரணமானவர்கள், தோற்று போகலாம், வீழ்த்தப்படலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. சத்தியம் வெல்லும். ஏன் நாம் வெல்வோம்? நாம் சத்தியத்தின் மக்கள். அதனால தளர்ச்சிங்கிறத விடு, தளர்ச்சிங்கிறத விடு. தளர்ச்சி கொள்ளாத மக்கள் ஒரு நாள் தவறாது அறுவடை செய்வாருங்கிறார் இயேசு. தளர்ச்சி இல்லாம இரு, உறுதியா வெல்ல முடியும். உலகத்திலடா, உலக வரலாற்றை திரும்பி பாரா, இந்திய துணைக்கண்டல் அரசியல் கட்சியை பாரா, 4 முறை பொது தேர்தலில் தோத்த கட்சி 5வது முறை ஒரு சுவடு, தோல்வி சுவடை இல்லாமல் அதே உற்சாகத்து கூட களத்தில் பாயிற ஒரு கட்சியை இந்த உலக வரலாற்றை காட்டுறா பாப்பா. எங்கேயாவது காட்டுறா, எங்கேயாவது காட்டுறா. என்ன நீங்க தொடர்ந்து என்னை பார்த்தா தோற்று போன ஆள் மாதிரி இருக்கா? இப்பத்தான் பயிற்சி எடுத்து வந்தா வாடா போட்டு பார்த்துக்கிறோங்கிற மாதிரி இருக்கோம் நாங்க. அதனால எதை பற்றியும் கவலைப்படாத, குழப்பிக்காத, தெளிவாக எடுத்து சொல்லு, கருத்துக்களை திட்டமிட்டுக்கிறீங்க. தம்பிகள் இந்த தேர்தலில் நீங்கள் அவதூறு பேச்சுக்களை, அவதூறு அரசியலை கைவிடுங்க, விமர்சன அரசியலை விட்டுருங்க. நாம் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதுவரை இது நடந்திருக்கு இல்லையா? அவன் என்ன சொல்கிறான்? 1000 2000 கடன் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சியை கட்டமைக்குது. இந்த நாடுகள் கடனின் வளர்ச்சியை. இந்த 1000 2000 கிடையாது. 1000 2000 இல்லை, மாதம் 15,000 12,000 20,000 ஈட்டிக்கொள்கிற அளவுக்கு என் தாய் தங்கையருக்கு வாழ்விடத்திலே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம். இது எங்கள் கனவு. இதுதான் பேசணும். கண்ணிய குறைவான வார்த்தைகளை நம்ம எடுத்து வைக்க வேண்டாம், எடுத்து வைக்க கூடாது. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு சொன்ன கட்சிக்கு அது 3 தான் தட்டுப்பாடு. இங்கே அவர்கள் பெண்ணிய உரிமை பேசுவார்கள். இறைவனை விமர்சித்தவர்கள் ஈவேராவை விமர்சிக்க விட மாட்டார்கள். விமர்சித்தால் இவர்கள் போற்றிய பெண்மை என்ன? நம்ம அக்கா, என் மனைவி, எங்கள் ஆத்தா, எங்கள் அம்மா, நம்ம பெரியம்மா, இதை இழிவாக பேசுகிறதா அவங்க கோட்பாடுன்னு கொள்கை. இதான் அவங்க கற்றுக் கொடுத்த முற்போக்கு, சீர்திருத்தம், காப்பாற்றி வந்த பெண்ணியம். அப்போ என்ன? இதுக்காகவே இவங்களை பொழக்கிறது சரிதான்டா, போட்டு முடிச்சுருவோம்டான்னு தோணும். அடா அவனை அப்படி கருத்தை கருத்தா எதிர்கொள்ளு, இல்லைன்னா களத்தை விட்டு வெளியே போ.
அங்கிட்டு தூர தள்ள, அங்கிட்டு போ, அங்கிட்டு. நான் தான் சொல்றேன், என்னை வெல்வது கடினம், சரணடைஞ்சிரு. நீ முன்னாடி நிற்கிறவன் யாருன்னு கவனிச்சா? உனக்கு யாருன்னு தெரியுதா? உலக இராணுவமே திரண்டு வந்து 22 நாடோட எதிர்த்து 25,000 வீரர்களை வைத்து உலக போர் செய்த மறவனின் மகன் நான். பிரபாகரன் என்ற பெரும் வீரனின் பிள்ளைகள் இங்கே உட்கார்ந்துருக்கிறவன். எல்லாம் பேசுவான் எழுதுவான்னு நினைக்காத. அவன் துவக்கால் வெடித்தான், நாங்கள் வாக்கால் வெடிப்போம், எங்கள் வார்த்தைகளில் வெடிப்போம். அதனால நம்ம செய்திகளை நம்மகிட்ட உயர்ந்த நோக்கம் இருக்கு, மிகச்சிறந்த தத்துவ நிலைப்பாடு இருக்கு, கோட்பாடுகள் இருக்கு. ஏன் மற்றவர்களுக்கு பேச செய்தி இல்லை? உங்களுக்கு இருக்கு. உங்ககிட்ட சத்தியம் இருக்கு, உண்மை இருக்கு, நீங்க பேச செய்தி இருக்கு. ஏன் நம்ம கட்சியில இருந்து நல்லா பேசியவர்கள் வேற கட்சிக்கு போனவர்கள் பேச முடியல? அங்க ஒண்ணும் இல்லை. அங்க தலைவன் உட்கார்ந்து இருந்தா, நீ தங்கமே, என் வைரமே, என் முத்தே, நீங்க வாழ்க அதுதான் பேச முடியும். இங்க வாழ்கன்னு சொல்றதுக்கு நேரம் இல்லை. இதை பேச மேடையில் என்ன வேற ஏதாவது பேச்சு இறங்குப்பா, நீ வாழ்கன்னு சொன்னா வாழ்ந்துருவோமா? தாத்தா சொன்ன மாதிரி மின்விளக்கு கம்பத்தில் ஏறிட்டு காமராஜ் வாழ்கன்மா, இறங்கு பைத்தியம், நான் வாழ்வேன், நீ போய் சேர்ந்துருவாங்க, வா கீழே வாங்கின மாதிரி. தெரியுமா தெரியாதா? தெரியுமா? இவங்க ஊரில் தஞ்சாவூரில் ஏதோ கூட்டம் போட்டு மேலே ஏறின்னு கத்திக்கிட்டு இருந்திருக்காப்புல, வாழ்க வாழ்கன்னு. ஏய் கிறுக்கு பல கீழே வாடா, இந்த கீழே வா, நான் வாழ்வேன், நீ போய் சேர்ந்துருவேன். அது மாதிரி அது இல்லை நம்ம நிலைப்பாடு. உங்களுக்கு தத்துவங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல குழப்பலாம். ஆனால் இந்த தேர்தலில் கூர்மையான ஈட்டி போல நம்முடைய திருமுருக பெருமான், நம்முடைய முப்பாட்டன் முருகன் கையில் இருக்கிற வேல் போல, நம்மளுடைய சிவன் நம் பாட்டனார் கையில் இருக்கிற சூலாயுதம் போல, திரியிலை கருவி போல பாயினும். நெஞ்ச குறிவிச்சு பாயினும். இந்த அல்லு சில்லுகளை விமர்சிக்கிறத விடுங்க, புரியுதா? இந்த எடுபடிகளை சண்டை போடுறது, நீ இப்படி பேசலாமா அப்படி பேசலாம், உன் நேரத்தை உன் திறத்தை வீணடிச்சிடாது, தயவு செய்து வீணடிச்சிடாது. ஒரு தடவை நீ பேசிட்டினாடா, அதையே எதிரி பேசிட்டு இருக்கணும்டா. அதான்டா சேகவரா சொல்றான், வினையாற்றாத சொல் வீணுங்கிறான். இப்போ அண்ணன் மன்னார்குடியில் போட்ட போட்டுக்கு இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. மயிலாடுதுறை இல்லையா? மயிலாடுதுறை இல்லது. அந்த விஜில்ங்கிற அமைப்பு அது என்னன்னு தெரியல, அது விஜிலா ஒன்றும் தெரியல. அங்கே 1 மணி நேரம் தான் பாரதியை பேசினேன். அவன் சொன்னான், பாரதி செத்து இவ்வளோ ஆளாச்சு, எல்லாரும் தான் பேசினான். 1 மணி நேரம் பேசினோன்னு தான் பாரதி பாரதி பாரதின்னு இப்போ பதறிட்டு கிடக்குறான். நான் தான் சொல்லிட்டேனே, பாரதி என் பாட்டனே, உன்னை உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கலைன்னா என் பிறப்பு பிழையாயிரும்டான்னு சொன்னேன். அவன் சொல்றான்ல, நான் தமிழின் கீர்த்தியும் தமிழரின் பெருமையும் உலகம் பூரா கொண்டு போய் சேர்ப்பண்டா, இல்லைன்னா என் பேரை மாற்றி வைங்கடாங்கிறான். அப்புறம் அவன் பேரை இங்கே நம்ம கொண்டு சேர்க்காம பாரதியை ஏன் பாடுறதில்ல? பார்ப்பான் அதனால பாடுறதில்ல. நீ ஏன் பாடுற? அதனால தான் பாடுறேன். புரியுதா உனக்கு? இவங்கள இங்கே பாரு, இந்த கடப்பாறை, பிராமண கடப்பாறை யார்கிட்ட இருந்துச்சு? 100 ஆண்டா அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க. நல்லா இந்த பிராமண கடப்பாறையை வச்சு தமிழை இடித்து, தமிழரை இடித்து, தமிழ் அடையாளத்தை இடித்து, வழிபாட்டை இடித்து, பண்பாட்டை இடித்து குட்டியச்சோராக்கினது இவன் தான். இப்போ என்ன பண்ணுறான்? ஓடி அடித்து அந்த கடப்பாறை திருப்பி பிடிச்சு போட ஆடுறான்னு இப்போ பதறான்ல. இப்போ அடுத்த கருத்தரங்கு, இப்போ நேரம் இல்லை, தேர்தல் நேரம் இல்லை, இல்லைன்னு வச்சுக்க கொண்டு எடுத்துருவேன், கொலவரியில் இருக்கேன். நீ தான் கூட்டம் சேர்த்து 50 பேர் 10 பேர் நின்று என்ன பேச, நான் ஒத்தால்னு ஊர் முழுக்க பட்டு விட்டுருவேன், பார்த்துக்க. நீ இங்கே பாரு, அடுத்த கருத்தரங்கு பாட்டன் பாரதியின் இரும்பு கடப்பாறையும் ஈவேராவின் பெரம்பு கைத்தடியும்னு போடுவேன். ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து இங்க பாரு, இப்ப தேர்தலை முடிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன். நீ 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 வந்து பேசிக்கிட்டே இரு, எல்லாத்தையும் வச்சிருக்கேன் குறிப்பு, மொத்தமா வச்சு வெளுத்து விடுறேன் இரு. என்ன கவனமா எடுத்துக்கொண்டு சேர்க்கணும். இப்ப தம்பிகள் வந்து பகுதியை பிரிச்சுக்கணும். இப்போ கூடுமானவரை எல்லா பாசறைகளையும் பரப்புரை செய்கிற பேராற்றல் கொண்ட பிள்ளைகள் இருக்கீங்க. கூடுமானவரை வேட்பாளர்களே நல்லா பேசக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறீங்க. புதிதாக நம்ம போடுற பிள்ளைகளுக்கு நீங்கள் போய் பரப்புரை செய்யும்போது அந்தந்த பகுதி, இப்போ என் தம்பி வெற்றிச்சீலன் இருக்கிறாரு அப்படின்னா
அவர் புதுக்கோட்டை, தஞ்சை, திருச்சி இந்த பகுதிகளை பார்த்துக்கிட்டாலே போதும். விளங்குதா என்ன சொல்கிறது? இப்போ என் தம்பி அருளினின்னு இருக்காருன்னா சேலம், அந்த பக்கம் என்ன சொல்கிறது, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, இது மூணையும் பார்த்துக்கிட்டாலே போதும். என்னை போட்ட நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களால் சுத்த முடியாது. அது காலவரையும் அவன் சொல்கிறான் பாருங்கள், 8 மணி நேரம். அதெல்லாம் வேணாம், செய்யாதீங்க. நம்மளில் ஒரு எழுச்சி இருக்கார்ல, எழுச்சி, அவரை வேட்பாளராக நிற்க சொன்னேன். அவர் என்கிட்ட வந்து இல்லைண்ணே நான் ஊராக போய் பேசுகிறேன். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஊராக பேசி தான் உனக்கு ஓட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன சொல்ல வர, இப்போ நீ ஊராக பேசி தான் எனக்கு வாக்கு வருது. அதெல்லாம் நாங்கள் பேசிக்கிறோம் அப்படிதான் அனுப்பியிருக்கு. அவர் சம்மதிக்க ரொம்ப இது பண்ணிட்டாப்ல, சட்டத்துறை அமைச்சராக போடுறோம்னு இருக்கு. அதனால பாரு போடா நாங்கள் பேசுகிறோம்டா. இப்போ துருவன் கூட சொன்னாப்புல, முத அண்ணன் காரைக்குள்ள நான் பேசினேன். அவன் பேசுனது கூட மறந்துருக்கலாம், நான் ஞாபகம் வச்சுருக்கேன். சீமானோடு நாங்கள் நிற்கிறோம், சீமானுக்காக நிற்கலை. அப்போ எதுக்காக நிற்கிறோம்? சீமானோடு நிற்கிறோம், சீமானுக்காக நிற்கலை. இவங்க என்ன பண்ணுவாங்க, திராவிடங்க அந்த தலைவனுக்காக நிற்கிறோம். அவங்க எங்களுக்கு அந்த குடும்பம் தான் சரிப்பட்டு வரும். ஏப்பா உன் குடும்பம் கூட சரிப்பட்டு வராதாப்பா, இப்படி இருக்கு. அப்ப யாருக்காக நிற்கணும்? சீமானுக்காக நிற்கக்கூடாது. சீமான் சுமந்து நிற்கிற தேசிய விடுதலை, உரிமை, பாதுகாப்பு என்ற நோக்கத்துக்காக நிற்கணும். இங்க தனி மனிதர்கள் வருவார்கள், போய்விடுவார்கள். தலைவன் இருப்பான், போவான். நம் தாத்தன் கண்ணதாசன் சொல்றான், தலைவர்கள் போவார்கள், தர்பார் கலையும், ஆனால் தத்துவம் மட்டுமே அட்சய பாத்திரம்ங்கிறப்ப. தலைவன் வருவான் போவான், தர்பார் அதிகாரம் இருக்கும் போகும், ஆனால் தத்துவம் மட்டும்தான் நிலையானது. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு. அந்த கனவை நம் தலைவன் தூக்கி சுமந்தான். இப்ப தலைவன் தூக்கி சுமந்த கனவையும் அவன் பிள்ளைகள் மொத்தமாக தூக்கி சுமக்கிறோம். இந்த கட்சி ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழினத்திற்கு மட்டுமல்ல, உலக பேரினத்திற்கு. நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கு. புவி வெப்பமாகுது, அதை தடுக்க வேண்டும் என்பது ஒரு இனத்திற்கானதல்ல, உலக மக்களுக்கு, உலக மாந்தர்களுக்கு. தண்ணீர் நீர் நஞ்சாயிக் கொண்டிருக்கிறது, அது குடிக்கிற திறனை இழக்கிறது. காற்று கரியமில வாயுவாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாச காற்று நோய் தொற்றாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று கதறுவதும் பதறுவதும் ஒரு இனக்கூட்டத்திற்கல்ல, உலக பொதுமைக்கு. அப்ப ஒரு உலக பொதுமைக்கு அரசியல் வைக்கிற பிள்ளைகளை இனவெறியர்கள், இனச்சாவனிஸ்டுகள், பாசிஸ்ட் என்று சொல்லுவது மிக கொடுமையானது. மாட்டுக்கு மாநாடு போட்டாயாம், மாட்டுக்கு மாநாடு போட்டோம். உலகம் முழுமைக்கும் மாடு மிகப்பெரிய செல்வம், கால்நடை. பால் ஒன்றை மட்டும் வைத்து பிரேசில் வாழலையா? டென்மார்க் வளமாகலையா? ஆஸ்திரேலியா வளமாகலையா? நாட்டின் பிரதம அமைச்சர் ஐயா மோடி டைரி டேலே பால் நாளிலே பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது, அதிலே நம் பொருளாதாரத்தில் தற்சார்படைய முடியும் என்று பேசியது இருக்கிறது. பீஃப் எக்ஸ்போர்ட்டுக இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 என்று பேசியது இருக்கிறது. இயற்கை வேளாண்மை என்கிறீர்கள், ஆடு மாட்டு கழிவில்லாத இயற்கை உரமேது. ஏன் இந்த அறிவு உங்களுக்கு இல்லை? சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 1,50,000 கோடி. இது உயிரை எடுக்கும், இது உயிரை கொடுக்கும். எப்பக்கம் நிற்பது அறிவு சமூகமே, அறிவு சமூகமே எப்பக்கம் நிற்பாய்? மாடு என்பது, ஆடு என்பது நடமாடும் வைப்பகம் என்கிறார்கள். நடமாடும் மொபைல் பேங்க். அது தெரியாம பைத்தியக்காரா, ஒரு ஆடு ஒரு கிடாய் 1,10,000 வித்துக்கிட்டு இருக்கான் சந்தையில். பைத்தியக்காரன், என்னையும் உன்னையும் எவனும் வாங்க மாட்டான். நீ என்னப்பா அது, நம்ம தாத்தா கண்ணா மீன் ஜத்தா கருவாடு, நீன் ஜத்தா வெறுங்கூடுன்ட்டாப்ல தன்னமிச்சிடுவான். அதுக்கு நீங்க இதெல்லாம் நீங்க இதை கவனிக்கணும். அப்புறம் மரங்களுக்கு மாநாடு போட்டா எள்ளி நகையாடுறான். மரம்னா என்னன்னு தெரியாது அவனுக்கு, நீ எந்த பாடம் நடத்தி புரிய வைப்பாய்? அப்புறம் கடல்னா என்ன, நீர்னா என்ன, மழைனா என்னன்னு புரியலை. அப்ப நாம் முன்வைக்கிற அரசியல் உலக பொதுமைக்கானது.
ஒரு திமிரா இருங்க. நீங்கள் மிகச்சரியாக இருக்கிறீர்கள். அதனாலதான் நமக்கு இவ்வளவு எதிரிகள். ஹிட்லர் என்ன சொல்றான்? கூட்டத்தில் யாராவது ஒருவன் எழுந்து எதிர்த்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பொருள். ஒரு கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருளுங்கிறான். இப்ப நீங்க என்ன வளர்ந்துட்டீங்க. என் தம்பி துறை சொன்ன மாதிரி அவனுக்கு உறுதியா தெரியும், இந்தியாவை யார் ஆள்றதுல 8 விழுக்காடு போட்டவன் தமிழ்நாட்டை யார் ஆள்றதுல அவன் மக்கள் அவனை கைவிட மாட்டாங்க. அது தானா போய் 16க்கு மேல போய் நின்றும். 16க்கு மேல போய் நின்றும் பல தொகுதிகளை வென்றும் உள்ள வருவான், கொன்றுவான். எப்படி வென்றுவாங்க, கொன்றுவாங்க. ஒரு கேள்விக்கு ஆளுங்கட்சி பேசும்போது எதிர்கட்சி வெளிநடத்தான பெற்றிருக்க. எங்க ஆளுங்க பேசும்போது ஆளுங்கட்சி வெளிநடப்பு செய்யும் பாரு. நீ அப்ப பாரு ஏடா தம்பி, ஆளுங்கட்சி வெளிநடப்பு. இந்த களம் உங்களுக்கானது. என் அன்பு பிள்ளைகளே, கொள்கையை தூக்கி கொண்டு போய் பரப்பும் விதை பரப்பும் தூதுவர்கள் போல விடுதலை கனவை பரப்பும் தூதுவர்கள் நீங்கள். கொள்கையை தூக்கி கொண்டு போய் சேர்க்கிற போர் மறவர்கள் களத்தில் மிக கவனமாக கண்ணியமாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் தகவல் தொழில்நுட்பம் இந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிற பணியை, அதனாலதான் 2 படையும் ஒன்றா அன்னைக்கு சந்திக்கணும். தனித்தனியாக சந்திக்கணும், ஆனால் அதை விட ஒன்றாகவே சந்தித்து விடலாம் என்று. தகவல் தொழில்நுட்ப பிரிவு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். சிங்கள இராணுவத்திற்கும் நமக்கும் இருந்த வேறுபாடு, அந்த இராணுவ வீரர்கள் சம்பளத்திற்கு வேலை செய்தார்கள், சண்டையிட வந்தார்கள். நம் வீரர்கள், நம் விடுதலை புலி மறவர்கள் சத்தியத்திற்கு, அவர்கள் கூலிக்கு, இவர்கள் தாயக விடுதலை என்கிற உயர்ந்த கொள்கைக்கு. இது 2க்கு வேறுபாடு இருக்கு. மற்ற கட்சியில் இருக்கிற தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற இந்த படைப்பிரிவுக்கும் வேறுபாடு. அவன் காசுக்கு எழுதுவான், என் பிள்ளைகள் உயர்ந்த கனவுக்கு, நச்சு இன விடுதலை கனவுக்கு எழுதுவார்கள். அவர்கள் பணத்திற்கு வேலை செய்வார்கள். தாங்கள் பிறந்த இனத்திற்கு வேலை செய்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பாசறை கூட்டம். இந்த பாசறையில் பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகள் தங்கை சுனந்தா, என் தம்பி மது, கணேஷ், இவர்கள் தான் இதை செய்ய வேண்டும் என்பதல்ல. தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கிற பிள்ளைகள், அவன் கணேஷ் சொன்ன மாதிரி அலைபேசி கையில் இருக்கிற ஒவ்வொருத்தனும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தான். இப்ப நான் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் இருக்கேனா? இருக்கேன். நான் கொள்கை பரப்பில் இருக்கேனா? இருக்கேன். நான் சுற்றுச்சூழலாம் இருக்கேன். ஏன் எல்லாமே நம்ம தான். வேலையை பொறுப்படுத்தி இந்த வேலை ஏப்பா இதை கூட நீ பார்க்க மாட்டியா? வெண்ணிலா நீங்க பாருப்பா, குருதி ஏப்பா நாதன் நீ பாருப்பா, ஏப்பா இது என்னப்பா நீ பாருப்பா, சுனந்தா நீ பாருப்பா அப்படின்னு தம்பிகிட்ட கொடுக்கறது, பிரித்து கொடுக்கறது, வேலையை பகிர்ந்து அளிக்கிறது தான். ஆனால் இதில் என்னன்னா, இந்த தங்கச்சி சொல்லுது மாதிரி 2 மணிக்கு அண்ணன் வந்து தன் படத்தில் படத்தை போடுறாப்புல, இந்த பதிவு கடத்துற எனக்கு நண்பர்களை திடீர்னு டக்கு டக்குன்னு நான் எனக்கு இருந்த 5 பேராக கடத்தணும். அது எவ்வளோ பொறுமை இருக்கோ நேரம் இருக்கோ நான் ஒரு போட்டு செய்தியெல்லாம் கடத்தி விடுவேன். நான் ஒரு 10 பேர் கடத்துறேன், நீங்கள் ஒரு 10 பேர் கடத்துங்க, நீங்கள் ஒரு 10 பேர் கடத்துங்க, நல்ல செய்திகளை கடத்துங்க. அதுதான் முக்கியம். இப்போ இந்த மாநாட்டுக்கு ஒரு காணொலி போடணும், எல்லாரும் போடணும், எல்லாருமே அந்த பணியை நம்முடைய பணியாக செய்யணும். இப்போ பெருசாக ஒன்றும் இல்லை, அலைபேசியை இப்படி அந்த தன்படம் எடுப்போம்ல, செல்ஃபி எடுப்போம்ல, அப்படி வச்சுட்டு அதை வலையொலியாக மாற்றிக்கிட்டு அப்படியே அழைப்பு கொடுக்க வேண்டியதான். தனக்கு வேண்டிய 2-3 பேர் கடத்தினால் அதுவே போதுமானது. இப்போ குறிப்பாக இப்போ என் மகன் பேரறிவு இருக்கான் பாருங்க, அவன் இந்த மாநாட்டு அழைப்பை எடுக்கிறது வந்து எப்படி இருக்குன்னா, உலக சிறந்த இயக்குனர் போல எடுக்கிறாப்ல. நீங்கள் வேணா பாருங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு இது அனுப்பியிருக்கு. நீங்கள் வந்து 8 வயசு இருக்கும்போது நீங்கள் பர்கர் பீஸா கேட்டு உங்கள் அம்மாட்ட அழுதியலா, ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க அப்படின்னு ஒன்று வருது. ஒரு குழந்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தங்கச்சி தான் அனுப்பியிருந்தது சுனந்தா எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அறிவுபூர்வமாக நம்ம பிள்ளைங்க வேலை செய்யுது அப்படிம்போது வெல்றதுக்கு ஒருத்தன் இல்லைங்கிற ஒரு திமிரு நம்பிக்கை வருது பாருங்க. பால் மகேந்திரன் நம்ம அப்பங்க படம் மாதிரி இருக்கு என் மகன் எடுக்கிறது. அவன் சின்ன பசங்க நடிக்கிறாங்க, எவன் சொல்லி கொடுத்தாலும் அப்படி நடிப்பு வராது. நடித்து எடுத்து அப்படி வந்து நாங்கள் அவசியம் மாநாட்டுக்கு வரும்போது இப்படி திரும்பி வரப்போகுது மாற்றம் ஒருத்தனும் கிட்ட போக முடியாது. இப்போ அவ்வளவு நுட்பமாக நம்ம பிள்ளைகள் வேலை செய்கிற ஆற்றலை பெற்றிருக்காருங்கும் போது பெருமையும் திமிரும் வருது. புரியுதா உங்களுக்கு?
அதுதான் இங்கே. அதில் நம்ம தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிள்ளைகள், என் தம்பி துறை சொல்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் இந்தியாவில் உறங்குற நேரம் வந்து அமெரிக்காவில் அவன் விழிக்கிற நேரம் ஆயிடுது, அவன் கிளம்பிடுவான். அப்புறம் ஆஸ்திரேலியா கிளம்பிடும். ஏன்னா அம்மா சோனியா காந்தி அவருடைய கட்சி கூட இத்தாலியில் இருக்கான்னு தெரியாது, ஆனால் நம்ம கட்சி இத்தாலியில் இருக்கா இல்லையா? உலகத்தில் ஒரு அரசியல் இயக்கம் உலகம் பூரா இருக்குன்னா எங்கெங்கே தமிழர் இருக்கானோ அங்கெல்லாம் கட்சி இருக்கு. அதனால் நம்முடைய தகவல் தொழில்நுட்ப படை பிரிவும் அதனுடைய பணியும் மகத்தானது. அதில் ரொம்ப அறிவுபூர்வமான நகர்வுகளை, செயல்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டு வருகிறீங்க, ரொம்ப பாராட்டுக்குரியது. அதில் நீங்கள் உங்களுக்கு என்னென்ன நுட்ப வசதிகள் வேணுமோ அதை சொல்லுங்கள், முன்கூட்டியே தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். இந்த ஒருங்கிணைவு முக்கியம். முன்னாடி இருக்கிற தலைமை பொறுப்புகள் இருக்கிறவங்க எந்தெந்த இடங்களில் கூட்டம் என்னென்ன வருது, இது எப்படி கொண்டுக்கிட்டு போகிறது, எப்படி செய்கிறதுங்கிறது அதை சரி பண்ணும். அப்புறம் நான் முதல்ல இப்போ 6ஆம் தேதி நிர்வாக குழு கூட்டம் இருக்குது, அதில் பேசுவோம் மாநாட்டுக்கு எப்படி வரணும்னு. ஆனாலும் இப்போ பதிவு பண்ணிடுறேன். இந்த கொள்கை பரப்பு பிள்ளைகளுக்கும் சரி, தகவல் தொழில்நுட்ப பிள்ளைகளுக்கும் சரி, தேவையற்றதை பதிவிடக்கூடாது. இது ஒரு புனிதத்தலமாக இருக்கணும். இந்த புனிதத்தலமாக இருக்கணும், ரொம்ப ஒரு அறிவுத்தலமாக ஆக்கப்பூர்வமான தலம் இருக்கணும். உங்கள் எழுத்தும் பேச்சும் உங்களுடைய எந்த சிந்தனை செயல்பாடு எல்லாமே உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பயனுள்ளதாக இருக்கணும். உங்கள் சிந்தனையில் கவனமாக இருங்கள். என்ன சொல்றான்? எண்ணத்தில் கவனமாக இருங்கள். ஏன் என்றால் அதுதான் வார்த்தையாக வெளியில் வருங்கிறான். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், அதுதான் செயலாக மாறுங்கிறான். உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள், அதுதான் உங்கள் ஒழுக்கத்தை தீர்மானிக்குதுங்கிறான். ஒழுக்கத்தில் கவனமாக இருங்கள், ஏனென்றால் அதுதான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்குங்கிறான். அப்ப நீங்க எண்ணுவதில், சிந்திப்பதில் மிகச்சரியாக சிந்திக்கணும். சிந்திக்காமல் பேசக்கூடாது, ஆனால் சிந்தித்த எல்லாவற்றையும் பேசிடக்கூடாது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கள் அப்பா பாலுமகேந்திராட்ட நீங்கள் உதவியாளராக சேர போனீங்கன்னா முதலில் புத்தகங்களை கொடுப்பார். நீங்கள் படிச்சுட்டு வரணும், அதில் கேள்விகள் கேட்பார், இல்லைன்னா தேர்வு வைப்பார். அதுக்கப்புறம்தான் உங்களை சேர்த்துக்குறாரு. இங்கே நம்ம கட்சியில் வரணும்னா நீங்கள் படிக்கணும், புத்தகங்களை வாசிக்கணும். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு புத்தக கண்காட்சி கிடையாது, புத்தக திருவிழா. அது என்ன பொருள் கண்காட்சி? என்ன எக்ஸிபிஷன்? புத்தகத்தை பார்த்து போகிறதா? திருவிழா. அதுக்கப்புறம் வாசித்தவர்களின் திருவிழா இருக்கு, புத்தக வாசிப்பாளர்கள் திருவிழா. இந்த புத்தக கண்காட்சியில் எந்த புத்தகத்தை வாங்கி எதை படித்தா எது சிறந்த கருத்து பரிமாறு, அதை பகிர்ந்து கொள், அதுக்கு ஒரு விழா. இவங்கள மாதிரி காட்சிப்படுத்துகிற கூட்டம் இல்லையே நம்ம. இதனால் நமக்கு நிறைய பொறுப்பும் கடமையும் காத்திருக்கு. என் பிள்ளைகள், நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் மிகப்பெரிய சுமையை சுமர்ந்து கொண்டு போறீர்கள். நானும் என் சுமையை உங்களுக்கு பகிர்ந்து தந்திருக்கிறேன். கவனமாக நீங்கள் செல்ல வேண்டும், தடுமாறக்கூடாது எந்த இடத்திலும். அடுத்தவர்கள் தேர்தல் நேரத்தில் வைக்கிற விமர்சனங்களை புறந்தள்ளுங்கள். குற்றம் குறை கூறுபவர்களை புறந்தள்ள கற்றுக்கொள்ளுங்கள். விமர்சிக்கிறவர்களுக்கு பதில் சொல்லாதீர்கள். உங்களை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கள். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது. நீங்கள் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சினீங்கன்னா நீங்கள் எவனுக்கும் நல்லவனாக இருக்க முடியாது. உங்களை விமர்சிப்பவர்கள், வெறுப்பவர்கள் யாராக இருக்கட்டும், நேசிப்பவர்கள் நாம இருக்கணும். பிழை யாருடையதாக இருக்கட்டும், திருத்துபவர்கள் நாம இருக்கணும். அதனால அவர் அதை பேசுகிறார், இதை பேசிட்டார், இதெல்லாம் பேச்சு கிடையாது. இனிமே தம்பி வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களை எதிர்ப்பதோ விமர்சிப்பதோ நம்ம வேலை இல்லை. நம்ம கேட்குற கேள்விகள்ட்டு அவர்களுக்கிட்ட பதில் இல்லை. அவர்கள் நம்ம கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இன்னும் 15-20 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு களத்தில் நிறைய வேலை இருக்கு. இது அண்ணங்கட்சி, அது தம்பி கட்சி, அது அவர் பாடு, அவர் பார்த்துக்கணும். இது நம்ம வேலையே. நீங்கள் நான் உங்களை சரியாக கற்பிக்கவில்லை, வழிநடத்தவில்லை என்ற குற்றச்சாட்டை கொண்டு வரக்கூடாது. அது நீங்கள் ஒரு சிறு பிழை செய்தாலும் அது என்னையும் கடந்து உலக புனிதன், தலை சிறந்த வீரன், ஒப்பற்ற தலைவன் பிரபாகரனுக்கு பழியாயிரும். அதை கவனம் வச்சு நீங்கள் பணியாற்றணும். தகவல் தொழில்நுட்பத்தில் இன்னும் ஒருங்கிணைந்து புதிய புதிய பொறுப்பாளர் எல்லாரும் தகவல் தொழில்நுட்பம் தான் இணைஞ்சுக்கிறங்க. இந்த தொழில்நுட்பத்தில் இணைஞ்சுக்கிட்டு எல்லாரும் அதை கடத்துங்க. இப்போ தகவல் தொழில்நுட்பத்தில் இந்த ஒரு காணொலி வருதா, சரியா இருக்கா, உடனே
உடனே நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்தில் உங்கள் இணைப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடத்துங்க. இவ்வளவுதான். ஏனென்றால் நமக்கு பொருளாதார வலிமையும் இல்லை, நமக்கு ஊடக ஆதரவு இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகமாக மாறணும். எப்படி மாறணும்? தலைவனுக்கு கருவி இல்லை, என்ன செய்யலாம்? உயிரையே கருவியாக ஏந்தலாம், ஆயுதமாக ஏந்தலாம்னு அவர் முடிவெடுத்தது போல நமக்கு ஊடகம் இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நமக்கு நாமே ஊடகம். என்னடா இந்த இருக்கு செல்போன், இதுதான் என்னுடைய தொலைக்காட்சி, இதுதான் என்னுடைய வலைக்காட்சி. இப்போ இதையும் தாண்டி நாம் எங்கள் தேசம் என்று ஒரு வலை தொலைக்காட்சியை உருவாக்குறோம். அது தொலைக்காட்சி தான் உருவாக்குறோம், ஆனால் இப்போ தேர்தல் வரைக்கும் அது வலையொலியாக இருக்கும். நம்ம கட்சியினுடைய கூட்டம், தம்பி துரை பேசினாலும், துருவம் பேசினாலும், அருண் ஜெயசீலனோ, வெற்றி சீலனோ, தம்பி அருள் இனியனோ, இல்லை யார் பேசினாலும், எந்த நம்ம பிள்ளைகள் பேசினாலும் நம்ம வலையொலியில் தான் பார்க்கணும். அது அவ்வளவு தரமாக ஒளிபரப்பப்படும். நீங்கள் கவலையே படக்கூடாது, அதில் தான் பார்க்கணும். உலகம் முழுமைக்கும் அதை வெளியிடும்போது அண்ணன் பேசுவோம், விரைவில் திறப்போம். எல்லாம் அதில் தரமாக வரும், நேரலையில் எல்லாம் அதில் வந்துடும். தேர்தலுக்கு பிறகு தொலைக்காட்சியாக மாறிடும். அது எப்படி நான் தொலைக்காட்சியாக மாற்றுவ? நீ இந்த தொலைக்காட்சியில் எதை பார்க்குறியோ அதை இந்த தொலைக்காட்சியில் மிகச் சிறப்பாக பார்ப்ப. எல்லா நிகழ்ச்சி இதில் இருக்கும். நமக்கு ஒரு கனவு இருக்குல்ல, இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கணும்னா அப்படி இருக்கும். நீ வேணா பாடுறா, நான் ஒரு பட்டிமன்றம் வைக்கிறேன்டா, மழலையர்கள் மன்றம்னு ஒன்று வைக்கிறேன்டா, மழலை தமிழ் மன்றம்னு ஒன்று வைக்கிறேன். இந்த பாரு, நடுவரா என் பிள்ளைகளை ஒருத்தி உட்கார வச்சு 4 பிள்ளைகளை வச்சு பேச விடுறேன். இதை ஜெயிச்சிட சொல்கிறா பாப்பா இந்த நாட்டில். டே ஐயா, நிகழ்ச்சி தொகுப்பாளர், செய்தி சேமிப்பாளர், அந்த நேர்காணல் காண்பவர் எல்லாரும் சின்ன சின்ன பிள்ளைகளாக போட்டு இப்படி ஒரு தொலைக்காட்சியாக இருக்க. ஏன்? எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு, ஒரு இனத்தின் பெருங்கனவு. பிச்சு எடுக்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். ஆனால் நீ காசை சேமித்து என் தம்பி துறை சொன்ன மாதிரி வீராணத்திலேருந்து 50 பேருந்துன்ன மாதிரி நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்தில் அங்கே வச்சு புதைச்சு போடுவேன். நான் சொல்லிட்டேன், கேட்டுக்க. வரும்போது அண்ணே, அம்மானே, அண்ணே, தங்கச்சினே, அப்பானே, மனைவினே, பிள்ளைகள்னே காட்டணும். அப்போ தான் என்ன பண்ணுவேன்? கட்டி பிடிப்பேன், இல்லைன்னா எட்டி மிதிப்பேன். போடாங்கிட்டு சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அது 15 வருஷமா அதான்டா பண்ணிட்டு இருக்கிய. ஏண்டா தம்பி நீ இல்ல, நம்ம பரம்பரை வரணும், எல்லாம் வரணும், எந்த கட்சியில் இருந்தாலும் வரணும், உலக பேரினம் வரணும். ஏன்? வீழ்ந்து விட்ட தமிழ் பேரினம் ஒடுங்கியது, அடங்கியது, அவ்வளவுதான். எவன் நினைக்கூடாது. எழுவோம்டா, ஒன்னு இல்லடா, 100 கோடி கோடியா எழுவோம், விடுதலையை தொடுவோம்னு வரணும். அது ரொம்ப கவனமா இருக்கணும். இது தமிழ் பேரினத்தின் எழுச்சி. அதனால என்ன சொல்றோம்? இது நம் இனத்தின் திருவிழா, எல்லோரும் கூடுவோம். தமிழ் பேரின பெருவிழா, வென்று வாகை சூடுவோம். குடும்பம் குடும்பமாய் கூடுவோம், கொடிய அரசியலை மூடுவோம். இது கொள்கை மறவர்களின் கூட்டம், கொள்ளையர்கள் எடுக்க வேண்டும் ஓட்டம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த அரசியல் வேண்டாம், இந்த அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறவனுக்கு ஒரு அரசியல் வேணும்ல, அதுதான் இந்த மாநாடு. என்ன பண்ணுவே தெரியாது. சித்தப்பா அதிமுக இருக்கார், வர சொல்லு. ஏன்? மாநாடுன்னா எப்படி நடத்தணும் படிச்சுட்டு போ. நீ வா, இங்க வாப்பா. குவார்டர் இல்லாமல், பிரியாணி இல்லாமல், காசு இல்லாமல் என் பிள்ளை எப்படி இருக்குன்னு. ஏய், பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் எங்க பெருமைப்படுறான்? ஒரு மக்கள் இராணுவத்தை அவன் மகன் கட்டி எழுப்பியிருக்கான். அமைதியா இருப்பா. காவல்துறை எந்த வேலையும் செய்யாம முன்னாடி நாற்காலியை போட்டு அமர்ந்திருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டம் மாநாட்டில் தான் இருக்கு. கூட்டத்தில் பேசிவிட்டு இறங்குவதற்கு முன்பே நாற்காலிகள் அடுக்கப்பட்டு போத்தல்கள் எடுத்து குப்பை கூடையில் போடப்பட்டிருக்கும் என்றால் அது நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் தான் இருக்கு. நள்ளிரவானாலும் ரத்தம் இல்லை என்றால் நீ என் ரத்தம் என்று ரத்தம் கொடுத்து உயிர் காக்கிற
கூட்டம் ஒன்றென்றால் அது நாம் தமிழர் கட்சியில தான். இதனால தைரியமா இரு. அண்ணன் இருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன், அன்னைக்கும் சொல்றேன், என்னைக்கும் சொல்லுவேன். நீ நடந்து போ, விழுகிற நிழலை பார். நீ ஓ நிழல் இல்லை, அண்ணன் நிழலா பின்தொடர்ந்து வருவேன். ஆமா, நீ கவலைப்படாத. நீ நாம உறுதியா வெல்லுவோம். நம்மளுடைய தத்துவம் தனித்துவமானது, ஆகச் சிறந்தது, புனிதமானது. அது தோக்காது. நம்மளை தோக்கடிக்க ஒருத்தனும் பிறக்கலை. நீ அப்படிலாம் நினைக்காத. இவங்களால வெல்ல முடியாது. இப்போ ஓட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் தான் கூடி பேச்சுவான். நமக்கு அது இல்லை. அதனால தான் சொல்கிறேன், டே உங்களுக்கு எவனுக்குமே ஓட்டு கிடையாது, காந்திக்கு தான் ஓட்டு. நீ கொடுக்குற 1000-500 இருக்காருல காந்தி, அவருக்கு தான் ஓட்டு. இங்கே எங்களுக்கு தாண்டா ஓட்டு. நீ எவனை தீவிரவாதி பயங்கரவாதி நீயோ அவனுக்கு தாண்டா நோட்டே வாங்காம போடுவான் ஓட்டு. அதனால தகவல் தொழில்நுட்ப பிரிவு பிள்ளைகள் இன்னும் புதிய பொறுப்பாளர்களை நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள். அறிவித்து நீங்கள் உங்களுக்குள்ளே கூடி பயிற்சி கொடுத்து, இல்லை வலையொலி மூலமாக கூட ஜூம் அதில் இணைஞ்சு நீங்கள் எப்படி இயங்குவது, பரப்புரை செயலாளர்கள் முதன்மை பொறுப்பாளர்கள் எந்தெந்த மாதிரி கருத்துக்களை எடுத்து வைப்பது. ஒரு கூட்டத்தில் அண்ணன் எடுத்து வைக்கிற கருத்தை உள்வாங்கி கொண்டு அதையே கொண்டு போனாலே போதும். அதற்கு பிறகு நம்ம ஆட்சியின் வரைவு இருக்குது, அதை நல்லா படிச்சுக்கிறோங்க, எல்லாரும் படிச்சுக்கிறணும். அப்புறம் காணொலி ஆவணமாக நம்ம போட்டு காட்டுறதை பேசணும். நம்ம பிள்ளைகள் தர்க்க அறிவில் சிறந்து விளங்குகிறீர்கள். அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. என்ற பொழுதில் பெரிதுவக்கும் தாய் தன்மகனை சான்றோரனை கேட்ட தாயின்னு இருக்குல்ல, அது மாதிரி அந்த மாதிரி ஈன்ற பொழுதில் பெரிது ஓக்கிறேன். தன் மகனுக்கு பிள்ளைகளையெல்லாம் சான்றோனா பார்க்கும்போது என் துருவெல்லாம் சொல்கிறான், என்ன பேச வாய்ப்பு இல்லைன்னு. எல்லாம் திக்கி பேசினவெல்லாம் இப்போ நான் தட்டி கொடுத்து விட்டா அப்புறம் வேறு இடத்துல போய் திட்டி நம்மளை பேசுகிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. முதல்ல பேசக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு திமிர் பெருமிதம் இருக்கணும். நாம் பேசுகிறத கேட்கத்தான் அவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கங்கிற ஒரு திமிர் வந்துருச்சுன்னா தடுமாற மாட்டார். பேச்சால் பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் யாரையும் பார்க்காது. கைவிட்டு வந்தாலும் நிறுத்தாது, பேசிக்கிட்டே இரு. அவன் தட்டுவான், நீ அவனை பார்த்தீன்னா கொட்டாய் விடுவான், அவன் தூங்கி விடுவான், அவன் அந்த நேரம் அலைபேசி எடுத்து பேசுவான். அப்புறம் அண்ணா ஐயா கருணாநிதி மாதிரி காதுக்குள்ளே ஏதோ விவாதிப்பாங்க. நான் ஏன் இந்த மேடையில் எவனை ஏற்றுறதில்ல? நம்ம என் இனத்தை எப்படி கொன்று ஒழித்தார்கள் அப்படின்னு பேசும்போது அவரை இங்கே வைத்துப்பான். அங்கே கூட்டத்தில் அப்புறம் பேசுகிறேன், எல்லாம் கீழே உட்காரு, எவன் பேசணுமோ பேசிட்டு இறங்கு. துண்டு போடாத, துண்டு போட்டு தான் என் இனத்தை கொண்டு போட்டு போயிட்டான். மாலை அதை வாங்குற அளவுக்கு எங்கள் தோள்கள் வெட்டி தோள்கள் இல்லை. செத்தவன்னா போடு, ஒன்று சாமிக்கு போடு, நாங்கள் செத்து சாமியானா போடு. பூ எனக்கு பூக்கலை, பூச்சி வண்டுக்கு, அது காய்க்கிறதுக்கு பூக்குது, அதை போய் ஏன் தோல்ல போட்டு என்ன போடாடே, போடா அங்கிட்டு போடா. நாங்கள் வென்று தேச விடுதலை அடைந்து தனித்தமிழில சோசலிச குடியரசை நிறுவும் போது அன்னைக்கு போடு, எங்களுக்கு போடு. என்னப்பா அன்னைக்கு போடு, இன்னைக்கு எதுக்கு போடுற? என்னப்பா இன்னைக்கு தாத்தா கேப்பார்ல, ஒயின்னு முன்னாடி பாதுகாப்பு வண்டி, ஏய் இங்க வா, என்ன நான் செத்தா பண்ணேன் ஜங்குதி போயிட்டு இருக்கா, ஏப்பா வண்டி கொண்டி அங்கே நிப்பாட்டப்பா, பாதுகாப்பு, பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன், சொந்த நாட்டில் போகிறேன், ஏப்பா டை பாதுகாப்பு கொடுங்கன்னு கேட்காத ஒரே கட்சி நம்ம தாண்டா இருக்கோம். எல்லாம் எனக்கு இசட்டு பிரிவு, ஓய் பிரிவு. யாருக்கு வேலை செய்ய வந்த? மக்களுக்கு. யாருக்கிட்ட இருந்து உனக்கு பாதுகாப்பு? மக்கள்கிட்ட. மக்களை பார்த்து பயப்படுற வேணும், மயத்துக்கிட்ட சேவை செய்ய வர்ற, போய் படுறா, கதவை பிடிக்கிட்டு ஊதி படுறா, உள்ளே படுப்பா. நாங்கள் தான்டா என் மக்களுக்கு பாதுகாப்பு. இல்லை கொண்டு வருவேன். டேய், மக்களால் கொல்லப்பட்டு சாகிறது மாதிரி வரலாற்றில் ஒரு மதிப்பு மிக்கது ஒன்று இருக்கா? அவன் கொல்ற அளவுக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே நீ தான் கொண்டிருக்க. அப்ப அப்படி பிள்ளைகள் சிறப்பாக பணியாற்றணும். அதுக்கப்புறம் என்ன செய்திகள் இருக்கு? இந்த குடும்பமாக நம் வரணுங்கிறதுல உறுதியாக இருந்துக்கணும். இப்போ இருந்தே அந்த நேரத்தில் உங்களுக்கு பேருந்துகள் வாகனங்கள் கிடைக்காம இருக்கலாம். அதுக்கு முன்கூட்டியே நீங்கள் பதிவு செய்து வேறு பண்ணணும். அங்கே தம்பி சொன்ன மாதிரி நிர்வாக குழு கூட்டத்திலே நான் பேசுவேன். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியே அந்த கட்டமைச்சு போட்டிருப்போம். அதில் உங்களுக்கு கழிவு வசதிகள் இருக்கும், அந்த பாதுகாப்பு வண்டி கேரவன் இருக்கும்,
அப்போ நீங்கள் வந்து உணவு 2 லட்சம் எல்லாம் வர்ற லட்சக்கணக்கான மக்களுக்கு ஏற்பாடு செய்கிறது கடினம். அப்போ நம்ம கேட்டிருக்கோம் அங்கே உணவகம் போடுங்கன்னு. அதில் நீங்கள் தயாராக வந்துருங்க. ஏதோ எடுத்துக்கிட்டு 3 மணி அளவுக்கு நமக்கு மாநாடு தொடங்கிடும். அப்போ நீங்கள் அதில் நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் போகும். 9:15 முடிக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். ஏன்னா 234 பேரையும் அறிவிக்கணும். அண்ணனும் கொஞ்சம் நாங்கள் எதுக்காக வந்தோம், என்ன செய்ய போகிறோம்னு பேசணும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே எல்லா வசதியும் செய்யப்பட்டிருக்கும். நீங்கள் வந்து அதுக்குள்ளே அமர்ந்து நீங்கள் அப்படி ஒவ்வொரு வடபகுதியிலேருந்து வர்றவர்களுக்கு தனியாக வாகனம் நிறுத்த இடம் இருக்கும். தென் மாவட்டங்கள் வரவங்களுக்கு தனியாக வாகனம் நிறுத்த இடம் இருக்கும். அப்படி அந்த திருச்சி அந்த மண்டலத்தை தஞ்சை மண்டலத்திற்கும் தனியாக இடம் இருக்கும். ஒருத்தருக்கு இடிபாடு இருக்காது. கவனமாக இருங்க. நீங்கள் ஒவ்வொருவரும் இராணுவ வீரர்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் பொறுப்புணர்வோடு செய்யணும். யாரோ ஒருத்தர் வேலைன்னு நினைக்காதீங்க. ஒரு தண்ணீரை குடித்தீர்கள் என்றால் போத்தலில் குடிச்சிங்கன்னா எங்கே கூட இருக்கோ தேடி போய் போடுங்க. இந்த ஒழுக்க நெறி தான் நம்மளுடைய கட்டமைப்பை வந்து மற்றவர்களுக்கு காட்டும். அந்த நாம் தமிழர் கட்சியா அப்படி நடக்கும் அப்படின்னு உங்களை நீங்களே ஒழுங்குபடுத்தி சரியாக செறிவாக வந்து சென்றுங்க. அதான் முக்கியம். அப்போ நீங்கள் உங்கள் மாவட்டம், இப்போ குறிப்பாக என்ன ஒரு மாவட்டம் சொல்லுங்கள். பரமக்குடி. ராமநாதபுரம் மாவட்டம்னா 4 மாவட்டம். ராமநாதபுரம் முகவை மாவட்டம்னு ஒன்று போட்டிருப்போம். அது உங்களுக்கு குழப்பமே இருக்காது. நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்க வேண்டியதான். நாற்காலி 10 கேட்டிங்கன்னா இங்கே வச்சுருப்போம். உட்காந்துக்க வேண்டியதான். போகும்போது நம்ம பிள்ளைகள் எடுத்து அந்த எத்தனை 1000 நாற்காலிக்கு அடுக்கி வச்சுட்டு நீங்கள் போயிட வேண்டியதான். அவ்வளோதான். இவ்வளோதான் வேலை. கவனமாக பண்ணணும். முன்பதிவு போகிறதும் வர்றதும் மிக கவனமாக இருக்கணும். என் பிள்ளைகள் அதை செய்ய மாட்டீங்க. சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க மாட்டேன்னு போக மாட்டீங்க. குவார்ட்டருக்கு போய் நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் மிகச்சரியாக செய்யணும். இந்த மாநாடு என்பது தமிழ் பேரினத்தில் ஒரு பெரும் மாறுதல், ஒரு படிமலர்ச்சி தான், பரிணாம வளர்ச்சி, ஒரு வளர்ச்சி தான். மற்ற கட்சிகள் மாநாடு போடுவது என்பது கூட்டணி பேரம் பேச இருக்கலாம். நாம் தான் கடைசியாக மாநாடை போட்டு ஒரு பெரிய திரட்சியோட களத்தில் பாயணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நமக்கும் பின்னாடி ஒருத்தர் அவர் ஏதோ யோசிச்சுட்டார் பிறகு இவனை விடப்படாதுன்னு அவர் 8ஆம் தேதி போடுறாப்புல. அதே ஊரில் நான் துறைகிட்ட கேட்டேன், நம்ம 28, 21, 28 தள்ளுவோமாடா அப்படின்னு கூட கேட்டேன். உடனே இதெல்லாம் அறிவிச்சாச்சு, எல்லாம் சுவர்லாம் எழுதியாச்சு, எல்லாரும் போட்டாங்க அப்படின்னா. அப்படியா, என்ன பண்ணுறது, காசு புரட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கடான்னு கூட சொல்லி பார்த்தேன். சரி, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படியாவது நம்ம சரி பண்ணிடுவோம். வேட்பாளர்கள், என் அன்பு பிள்ளைகள், உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு தொகுதியில் வேட்பாளர் மற்ற தொகுதியிலிருந்து அந்த தொகுதியில் போய் நிறுத்துவது, அப்படியே எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடாதா, அந்த தொகுதியில் அப்படிலாம் பேசக்கூடாது. நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தான் பார்க்கணும். அவங்க நல்லா பணி செய்வது சரியாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அப்படின்னா உங்கள் தொகுதியிலேயே பொண்ணு எடுத்து வாழ்றீங்களா, பொண்ணு கொடுத்து வாழ்றீங்களா? எப்படி சொல்லுங்கள். ராமநாதபுரம்னா பரமக்குடினா முதுகுளத்தூரில் பொண்ணு கொடுக்க மாட்டியே, முதுகுளத்தூர் வந்து இங்கே பரமக்குடியில் கட்டிட்டு வர மாட்டியே. ஏண்டா டேய், என்ன இங்கே வந்து நிறுத்துறாப்புல? அப்படின்னா தஞ்சாவூரில் கொண்டு போய் இங்கே திருச்சியிலிருந்து நிறுத்துறாப்புல. தஞ்சாவூர் போராட்டத்தை நீயே போராடிக்க. ராமநாதபுரத்தில் பிறந்த என்னது கூப்பிட்ற? எல்லாத்துக்கும் சீமா வரணும். சீமான் தங்கச்சி இங்கே நிறுத்தினா போட மாட்டேன். இது ஒரு வேலை. நமக்கு போடுறதில்ல, எங்கிருந்தோ வந்தவனுக்கு நாட்டை கொடுத்துருது. நமக்கு ஒரு தொகுதியில் நிறுத்தினா சண்டையை போட்டு கொடுக்குது. அதெல்லாம் பேசிட்டு கூடாது. அப்போ என்ன எனக்கு சொல்லணும், விருப்பம் இருந்தால் செய், இல்லைன்னா வெளியேறிடு. நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் என் கூட இருக்கீங்கிற திமிரில் நான் நிற்கலை, புரியுதா? நான் என்னை நம்பி தான் நிற்கிறேன். நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு போனாலும் என்ன பண்ணுவேன்னு நினைக்கிற? நீ பேசுவேன் சும்மா கையை தட்டி, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் அன்பு சொந்தங்களே, எங்க கடற்கரையில் நின்று பேசிட்டு இருப்பேன். இலக்கு தாண்டா முக்கியம். இதுல நீ இல்லாம போ. நான் பிறந்த இனத்திற்கு என் பிறவி கடமையை செய்ய நினைக்கிறேன். அப்படிதான் என் பிள்ளை ஒவ்வொருத்தரும் நிற்கிறீங்கன்னு நான் முழுமையா நம்புறேன். இதுல நான் நின்னான, நீ நின்னான, என் தங்கச்சி நின்னா, தம்பி நின்ன, ஏன் தங்கச்சி நிற்கிறா, ஏன் தம்பி நிற்கிறான்ங்கிற எண்ணம் இருக்கிறவன் தான் இந்த கட்சிக்கானவன். உன் கட்சி வெல்லணும், அப்பதான் உன் லட்சியம் வெல்லும். உன் லட்சியம் வெல்லணும், உன் கட்சி வெல்லணும். நீ வெல்லணுங்கிறது இல்லை, உன் கட்சி வெல்லணும். அது கட்சி யார் சொல்லுதோ அங்க நிறுத்தி வெல்லணும்.
நீ இஸ்லாமியருக்கு இடம்னா இஸ்லாமியருக்கு இந்த இடத்துல கொடுத்தா தான் சரியா இருக்கும்னு கட்சி தீர்மானிச்சா அங்க கொடுக்கும். ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கணும்னா இங்க கொடுத்தா தான் சரியா இருக்கும்னா அங்க யோசிச்சு கொடுக்கும். ஒரு காலை எடுத்து வைக்க 1000 முறை யோசிப்பேன். என் அன்பு பிள்ளைகளே, என் தலைவன் அந்த நிலத்தில் எனக்கு முதலாக தந்த பரிசு புத்தகங்கள். அந்த புத்தகம் என்னன்னு கேளு, இவ்வளவு அடுக்கு. போரில் காலை எடுத்து வைத்து எப்படி நகர வேண்டும் என்கிற புத்தகம். இதை நான் படித்து என்ன செய்யறதுன்னு தெரியல. இவ்வளவு பெருசா இருக்குன்னா இதை படிக்க நாளாக முடிஞ்ச வரைக்கும் படிங்க, இல்லை ஊரில் கொண்டு வச்சு படிங்க. போரில் ஒரு போர் வீரன் எப்படி காலை எடுத்து வச்சு நகரணுங்கிற புத்தகத்தை தமிழ் படுத்தி எழுதி வச்சுக்காப்புல. உலக நாட்டில் இருக்கிற இராணுவ புத்தகங்கள் எல்லாம் தமிழ் படுத்தி. அப்போ அவன் புள்ள நான் எவ்வளவு கவனமாக எடுத்து வைப்பேன். இதுவரை இந்த 15 ஆண்டுகளில் 10 ஆண்டு கால தேர்தல் அரசியலில் தவறாக நான் ஒரு காலை எடுத்து வச்சுட்டேன்னு யாராவது குற்றம் சொல்லு, நீ சொல்றதை நான் கேட்கிறேன். இந்த இடத்துல இவரை நிறுத்தியிருக்கலாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சரியா தான் நிறுத்துவோம். 100 முறை ஆய்வு செய்வோம். அதெல்லாம் குழப்பிக்கிற கூடாது. கட்சி என்ன சொல்லுதோ கேட்கணும். மாவோட கோட்பாட்டை எடுத்து பாருங்க. முதலில் ஒரு போராளி கழகு அவன் எந்த தத்துவத்தை ஏற்கிறானோ அந்த தத்துவத்தில் முழுமையான நம்பிக்கை வைக்கணும், ஈடுபாடு வைக்கணும். அந்த தத்துவத்தை முன்னெடுத்து சென்ற தலைவன் மீது அவன் நம்பிக்கை வைக்கணும், முழுமையான நம்பிக்கை வைக்கணும், நம்பணும். இல்லைன்னா வெளியேறி தூரம் போயிடணும். இடையில இருந்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இது கவனமா இருங்க. என் தோளுக்கு துணையாக இருங்க. முடியலையா தொல்லையா எல்லாமே விலகிருங்க. எனக்கு படிக்கலாம் இல்லைனாலும் பரவாயில்ல, தடைக்கல்லா மட்டும் இருந்துடாது. அதை கவனமா இருங்க. உங்களை நம்பிதான் இந்த தேர்தல் களம் இருக்கிறது. கொள்கை பரப்பு வீரர்களையும் தகவல் தொழில்நுட்பம், அதான் நமக்கிட்ட இருக்கிற வலிமையான ஊடகம். நமக்கு இருக்கிற ஒரே ஊடகம் அதான். ஏன்னா நீங்கள் ஒரு ஊடகம், நான் ஒரு ஊடகம், தங்கச்சி ஒரு ஊடகம், எல்லாரும் அதை நம்பி நம்ம பயணிக்கணும். வேற எதுவும் செய்தி விட்டுருக்கனா இல்லை கூட. திருச்சியில் நடைபெற உள்ள மாநாடு சம்பந்தமாக தகவல் தொழில்நுட்ப பாசறை குழுவினர்கள் வெப்சைட் வெளியிடுறாங்க. இந்த QR கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா மாநாடோட அழைப்பிதழை வந்து நீங்க உங்களோட புகைப்படத்தோட பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்புறம் எத்தனை ஆயிரம் பேர் கூடுறாங்க ஒவ்வொரு மாவட்டத்துல இருந்தும் அப்படின்ற கணக்கு வந்து மேப் வரையா வந்து அதுல வந்துடும். அதுதான் இந்த இணையதளத்தோட பயன்பாடு. நன்றி.